KSFയുടെ പുതിയ ഹാർമണി ചിട്ടി ചേരണം ഇപ്പോ തന്നെ. KSFE ഹാർമണി ചിട്ടികൾ. KSFE ഈ നാടിന്റെ ധൈര്യം. இந்த அம்மா அப்பாவுக்கு பிறந்ததுனால, இந்த வீட்டில் பிறந்ததுனால, இந்த ஊரில் பிறந்ததுனால தான் இது நடக்குன்னு நினச்சிக்கிட்டேன் நான். இல்லை, இது வந்து இந்தியா ஒட்டுமொத்த நாட்டிலையுமே இது ஒரு பெரிய கட்டமைப்பாக இருக்குது. மாரி செல்வராஜை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். இந்த மாரி செல்வராஜ் காட்டுற விஷுவல்ஸ், மாரி செல்வராஜை மறந்து அந்த விஷுவல்ஸ், அந்த மெட்டஃபர்ஸ் அவனை யோசிக்க வைக்கணும். என்னோட ஸ்கிரிப்டுக்குள்ளே இந்த லாஸ்ட் பேஜ் கூட்டிகிட்டு போவதுக்கு ஒரு மெட்டஃபர்ஸ் தேவை எனக்கு. நான் அந்த ஸ்கிரிப்டை ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து இந்த லாஸ்ட் பேஜ் வரைக்கும் போவதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக என் கூட ட்ராவல் ஆகி வரக்கூடிய, என்னோட வேர்ல்டுக்குள்ளே ட்ராவல் ஆகி என் இன்ட்ரெஸ்டிங்காக கூட்டிகிட்டு போவதுக்கு ஒரு மெட்டஃபர்ஸ் தேவைப்படுது. மாமன்னல் வந்து அந்த பசங்க கிணத்துல விழுந்து சாகுற சீன், அந்த சீன் நான் எழுதிட்டு இருக்கும்போது ஒரு 3 days 4 days பிளாங்க். தட் சீன் ரியல் இன்சிடென்ட். ஓகே, மீ அண்ட் மை ஃபாதர் கோயிங் ஆன் த டெம்பிள். ஆடு கொண்டு போகும்போது சின்ன இஷ்யூஸ், அந்த அந்த பஸ்ஸு ஆடோட இது பட்டு சின்ன 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 கை கலப்பு. ആര്യയുടെ ഫീമെയിൽ ക്യാരക്ടേഴ്സിന്റെ നോർമൽസിയും പറയുന്നത് സ്ട്രോങ് ആയിരിക്കും. ஆமா, இதான் ஒன்று அனுபவமாக ரஜிஷாவுக்கு வந்து ஒரு சீன் எடுத்துட்டு இருந்தோம். 50 டேக். யா, அதுக்கு முந்தின நாள் வேற சீன் படத்துல இல்லை. அது ரைட்டிங் ஃபீமேல் ஆக்டர்ஸ் வந்து அதுக்கு ஒரே ரீசன் மை சிஸ்டர்ஸ். எனக்கு 2 அக்கா. ஆனால் என்னைய ஊரை தாண்டி போ, ஊரில் இருக்காத, நீ சென்னைக்கு போ, மெட்ராஸுக்கு போ, நீ சினிமா ட்ரை பண்ணு, நீ சினிமா பண்ண ஜெயிப்ப அப்படின்னு சொன்னது அக்கா. நாம இல்லவே இல்லை, இந்த பூமியிலே நம்ம இல்லை. அப்போ நம்ம படத்தை ஆடியன்ஸ் பார்க்குறோம், அதான் சக்ஸஸ். அதான் அப்போ அந்த ஆடியன்ஸ் பார்த்துட்டு ஹூ இஸ் டைரக்டர், ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு அவன் என்ன சூஸ் பண்ணுறானோ, அவன் என்ன ஜேர்னல் சூஸ் பண்ணுறானோ, அவன் என்ன பொலிட்டிக்கல் சூஸ் பண்ணுறானோ, அந்த வேலை அந்த கதையை சொல்கிறதுக்கு அந்த ஃபிலிம் மேக்கருக்கு ஒரு தைரியம் வேணும். ക്യൂ സ്റ്റുഡിയോയിൽ മാരി സെൽവരാജ്, വെൽക്കം. എനിക്ക് ആദ്യമേ പറയാനുള്ളത്, മാരി സെൽവരാജ് സിനിമകൾ കാണുമ്പോൾ എൻ്റെ പേഴ്സണൽ എക്സൈറ്റ്മെൻറ്റും എൻ്റെ സാറ്റിസ്ഫാക്ഷൻ പോയിന്റ് എന്ന് പറയുന്നത്, ഈവൻ ദോ ഹാർഡ് പൊളിറ്റിക്സ് ആവട്ടെ അല്ലെങ്കിൽ പൊളിറ്റിക്കൽ കോണ്ടന്റ് ഡിസ്കസ് ചെയ്യുന്നതിനൊപ്പം സിനിമാറ്റിക് വാല്യൂസ് എവിടെയും മിസ്സാവുന്നില്ല. മാരി സെൽവരാജിൻ്റെ സിനിമ ഡിസൈൻ ചെയ്യുന്നതിൽ ഈ ഈക്വൽ പ്രൊപ്പോർഷൻ പോലെ കോണ്ടന്റിനൊപ്പം തന്നെ സിനിമാറ്റിക് എലമെൻറ്റ്സ്, സംടൈംസ് നല്ല ഡ്രമാറ്റിക് ഷോട്ടുകൾ, മെറ്റഫേഴ്സ്, ഇതെല്ലാം ഒരുമിച്ച് ബ്ലെൻഡ് ചെയ്യുന്നുണ്ട്. അത് ആക്ച്വലി മാരി സെൽവരാജ് എന്ന ഫിലിം മേക്കറിന് ഒരു എക്സ്ട്രാ എഫേർട്ടാണോ, അതോ ഇതൊരു ഈ പറഞ്ഞൊരു ഫിലിം മേക്കറിൻ്റെ എൻറ്റയർ പ്രോസസ്സിൽ ഒരു ഫ്ലോയിൽ സംഭവിക്കുന്നതാണോ? എങ്ങനെയാണ് ശരിക്കും ഇതിൻ്റെ ഒരു ബ്ലെൻഡ് നടക്കുന്നത്? என்னோட சினிமா கதையை சூஸ் பண்ணுறது இருக்குல்ல, இந்த கதையை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நிறைய சிக்கல்கள் இருக்குது சொசைட்டியில். வந்து இந்த கதையை சினிமாவாக மாற்றுறதுல வந்து சிக்கல்கள் இருக்குது. ஏன்னா நிறைய சினிமா அப்படிங்கிறது வந்து ஒரு மாஸ் மீடியா. அதில் வந்து நிறைய பேர், அதாவது ஒரு தியேட்டரில் குழந்தைங்கள்லேருந்து அப்பா, பொண்ணு, பையன், தாத்தா, பாட்டி, ஃப்ரெண்ட்ஸுன்னு அவ்வளோ பேர் சேர்ந்து ஒரு படம் பார்க்குறாங்க. அதுக்குள்ளே ஒரு சோசியல் கான்ஃப்ளிக்ட் க்ரியேட் பண்ணுறோம். அங்கே ஜாதி, மதம்னு நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அப்போ இவ்வளோ கான்ஃப்ளிக்டான, இவ்வளோ சோசியலாக, இவ்வளோ ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணும்போது அதை நேரடியாக சொல்கிறதுக்காக நம்ம சினிமாவுக்கு வரல. நேரடியாக சொல்கிறதுக்கு பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இருக்காங்க, ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க. இது எல்லாமே டைரெக்டாக அந்த கான்ஃப்ளிக்டை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. பட் சினிமாங்கிறது ஆர்ட் ஃபார்ம். அப்போ ஆர்ட் ஃபார்மில் ஒரு கான்ஃப்ளிக்ட், ஒரு சோசியல் கான்ஃப்ளிக்டை கொண்டு போகும்போது, ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்களை ஹேண்டில் பண்ணும்போது நமக்கு வந்து அது டோட்டலி அதை ஆர்ட் ஃபார்மாக சேஞ்ச் பண்ணால், அது இன்றைக்கி மட்டும் இல்லாமல், இன்றைக்கி வாட்ச் பண்ணும்போது ஒரு படமாக மட்டும் இல்லாமல், வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் அந்த மெட்டஃபர்ஸ், அந்த விஷுவல்ஸ், அந்த ஒரு லிட்ரேச்சர் குவாலிட்டி, அந்த இந்த சிம்பிள்ஸ், இது எல்லாமே வந்து அவங்கள ஃபாலோயிங் லைஃப். ஓகே, லைஃப்பில் ஃபாலோ ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, அப்போ வந்து இந்த மாதிரியான சென்சிட்டிவான ஒரு கான்ஃப்ளிக்டை ஹேண்டில் பண்ணும்போது, ஆடியன்ஸுக்கு அதை கொடுக்க போகும்போது அவங்கள யோசிக்க வைக்கிற, இல்லை அவங்கள இன்னும் அதிகமாக அந்த விஷுவல்ஸ் கனெக்ட் பண்ணி, ஒருவேளை என் மீது அவங்களுக்கு கான்ஃப்ளிக்ட் இருந்தால், என் மீது இன்னும் நான் யாருன்னு தெரிஞ்சு என்னையை அவங்க அவாய்ட் பண்ணால் கூட, என்னோடய விஷுவல்ஸை அவங்க அவாய்ட் பண்ணக்கூடாது. என்னோடய விஷுவல்ஸையோ, என்னோடய மெட்டஃபர்ஸையோ
அவங்க அவாய்ட் பண்ண முடியக்கூடாது. மாரி செல்வராஜை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். பட் மாரி செல்வராஜ் காட்டுற விஷுவல்ஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒருவேளை எதேச்சியாக ஒரு சடன்லி நீங்கள் ஒரு பிளானே பண்ணாமல் ஒரு டிவிலையோ ஒரு ஃபோன்லேயோ தியேட்டரில் அவாய்ட் பண்ணிட்டீங்க. இனி அவாய்ட் பண்ண ஆடியன்ஸ், தியேட்டரில் இனி அவாய்ட் பண்ண ஆடியன்ஸ் என்னைக்காவது ஒரு நாள் அவன் வீட்டில் டிவியில் பார்க்குறான், இல்லை வந்து ஃபோனில் பார்க்குறான், இல்லை லேப்டாப்பில் பார்க்குறான். பட் அந்த டைம் அந்த விஷுவல் அவனை டிஸ்டர்ப் பண்ணணும். மாரி செல்வராஜை மறந்து அந்த விஷுவல்ஸ், அந்த மெட்டஃபர்ஸ் அவனை யோசிக்க வைக்கணும். அதுக்காக இந்த கதையை சொல்லும் போதே இந்த கதையை இப்படி சொன்னால் தான் இந்த கதையை வந்து முழுமையடையும். முழுமையடையும் மீன்ஸ் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லை, ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸுமே ஒரு மெட்டஃபர்ஸ் சார்ந்தது தான். ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது தன்னை பற்றி யோசிக்கிறதுக்கு, தான் வாழக்கூடிய சமூகத்தை பற்றி அவன் யோசிக்கிறதுக்கு அவனுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கைக்குள்ளே அங்கங்கே இருக்கக்கூடிய மெட்டஃபர்ஸ், விஷுவல்ஸ் தான் அவனை தன்னை பற்றி யோசிக்க வைக்கும். நாம் யார் அப்படிங்கிறத யோசிக்க வைக்கும். இப்போ ஒரு அனிமல், ஒரு நாயோ ஒரு பூனையோ செத்து கிடக்கும்போது நமக்கு தோன்ற உணர்வு இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. அதை கிராஸ் பண்ணி போக முடியாது. அப்போது இந்த மாதிரியான சென்சிட்டிவான கதைகள் எடுக்கும்போது இயல்பாகவே ஒரு ஆர்ட் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஆள் அதை ஒரு நிலையான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டாண்டர்டான விஷுவல்ஸ் க்ரியேட் பண்ணால் தான் அது ஆடியன்ஸை கன்வின்ஸாக பண்ண முடியும். அவங்கள வந்து என்ன சொல்கிறது, அவங்கள வந்து நீங்கள் கட்டி போட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லைன்னா அது ஃபியூச்சுவலாக ரொம்ப பீச்சிங்காக வந்து ரொம்ப பிரச்சாரமாக கேட்டு போகும். சினிமா வந்து கண்டு போகும் தானே, சினிமா வந்து பார்க்க வந்திருக்காங்க, இவள் காணும். ஓகே, அப்போ வந்து சினிமாவை நம்ம வந்து டோட்டலி விஷுவல்ஸ் மீடியா, அதுவும் இந்த மாதிரியான சென்சிட்டிவ் கான்ஃப்ளிக்டை வந்து நீங்கள் வந்து ரொம்ப விசுவலைஸ் பண்ணலை அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் எஃபர்ட் போடுறது அப்படிங்கிறது வந்து வெறுமன ஸ்பாட்டில் மட்டும் இல்லை, மென்டலாகவே அதுக்காக சில விஷயங்களை யோசிச்சு மெட்டஃபர்ஸ் கிரியேட் பண்ணி കഥ കൺസീവ് ചെയ്യുമ്പോൾ തൊട്ട് തന്നെ ഈ പറഞ്ഞ ஸ்கிரிப்ட் ப்ராசஸில் இருக்கும்போது நமக்கு ஸ்கிரிப்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கே சில விஷயங்கள் தேவைப்படும். கதை ஓகே, கேரக்டர்ஸ் ஓகே, இவங்கள ஜாயின் பண்ணி ஒரு முழுமையான ஸ்க்ரீன் பிளே கிடைக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் மேஜிக் நடக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது ஸ்பெஷலான ஒரு மெட்டஃபர்ஸ் தேவைப்படும். நீங்கள் வந்து ஒரு ஐ பிலீவ், நான் என்ன நம்புகிறேன்னா மற்ற ஃபிலிம் மேக்கர்ஸ் எப்படின்னு எனக்கு தெரியாது, பட் நான் ரொம்ப நம்புகிறேன், என்னோட ஸ்கிரிப்டுக்குள்ளே இந்த லாஸ்ட் பேஜ் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு மெட்டஃபர்ஸ் தேவை எனக்கு. நான் அந்த ஸ்கிரிப்டை ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து இந்த லாஸ்ட் பேஜ் வரைக்கும் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக என் கூட ட்ராவல் ஆகி வரக்கூடிய, என்னோட வேர்ல்டுக்குள்ளே ட்ராவல் ஆகி என் இன்ட்ரெஸ்டிங்காக கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு மெட்டஃபர்ஸ் தேவைப்படுது. அது இல்லைன்னா என்னால் அதை எழுத முடியல. அப்படி கண்ணுக்கு தெரியாத ஒரு ஸ்க்ரீன் பிளேவை நான் எழுதவே இல்லை, சொல்ல முடியாது. இதுக்கப்புறம் நான் எழுதுனான்னு தெரியல எனக்கு. ഈ സെൻസിറ്റീവായ കോണ്ടന്റ് എന്ന് പറയുമ്പോഴേ ഞാൻ അതിൽ എക്സൈറ്റഡ് ആവുന്നത്, ഈ കോണ്ടന്റ് ആലോചിക്കുന്നു, ഫുൾ ലെങ്ത് സ്ക്രീൻ പ്ലേ എഴുതുന്നു, അവിടെയെല്ലാം ഓഡിയൻസിന് ഇത് കണക്റ്റ് ആവുന്നത് എത്രമാത്രം ഇമോഷണലാണോ, അല്ലെങ്കിൽ ഇമോഷണലി ഇവർക്ക് ഇത് ഒരു ടേക്ക് അവേ ഉണ്ടെങ്കിലാണല്ലോ സിനിമ ഇഷ്ടപ്പെടുന്നത്. ഇത് എഴുതുന്ന സമയത്ത് മാരി എന്തുമാത്രം ഇമോഷണലാണ്. ഈ പറഞ്ഞ ഈ 5 സിനിമകളിലും ഈ പറഞ്ഞ ഹാർഡ് പൊളിറ്റിക്സ് പറയുന്നുണ്ട്, വളരെ സെൻസിറ്റീവ് ആയതാണ്, ഹ്യൂമൻ ഇമോഷൻ്റെ ഏറ്റവും എക്സ്ട്രീമിലോട്ട് പോകുന്നുണ്ട്. ഇതെല്ലാം കൺസീവ് ചെയ്ത് പേപ്പറിൽ എഴുതി വിഷ്വലൈസ് ചെയ്ത് ഷൂട്ട് ചെയ്ത് ഈ ഒരു ജേർണിയിൽ എന്തുമാത്രം ഇമോഷണലാണ് மாரி செல்வராஜ் என்ற ஃபிலிம் மேக்கர். நான் என்னோட 5 படமுமே நான் வந்து டிஸ்கஷன் பண்ணாமல் நான் தனியாகவே உட்காந்து எழுதுறது தான். அது ஒரு மாதிரி ஒரு திருப்பி அந்த லைஃப்பில் போய் ஒரு அன்னைக்கு நம்மக்கிட்ட வந்து இவ்வளோ சென்ஸ் இல்லை, இவ்வளோ அறிவு இல்லை, இதெல்லாம் ஏன் இது எல்லாமே ஏன் நடக்குது அப்படின்னு நமக்கு அன்றைக்கி தெரியல. அன்னைக்கு இதுதான் ஃபேக்ட், இதுதான் நம்ம இப்படி பிறந்துட்டோம், இந்த ஊரில் பிறந்துட்டோம், இந்த அம்மா அப்பாவுக்கு பிறந்துட்டோம் அப்படின்னு நம்பி அவ்வளோ கஷ்டத்தையும் நம்ம வந்து அதை வாங்கிக்கிட்டோம். பட் இன்னைக்கு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம வாசித்த புத்தகங்கள், நம்ம ஃபாலோ பண்ண தலைவர்கள், இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு சென்ஸ் வந்துருக்கு. இந்த சென்ஸில் திருப்பி என் லைஃப்பை நான் வந்து ரீகால் பண்ணி பார்க்கும்போது இப்போ தான் எனக்கு தெரியுது, இது எனக்கு மட்டுமே நிகழலை. ஃபஸ்ட்டு நான் நம்பினது எனக்கு மட்டுமே நிகழ்ந்ததா நம்பினேன். ஓகே, இப்போ நான் அங்கேருந்து ஜம்ப் பண்ணி இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ திரும்பி பார்த்தா இது எனக்கு மட்டுமே நிகழலை, அப்போது அன்னைக்கு மட்டுமே நிகழலை, இன்னைக்கு வரைக்கும் இது கோயிங் ஆன், இது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. நிறைய பேத்துக்கு அதாவது என்னன்னா ஒரு சமூகமாகவே இதுக்கு வந்து நிறைய பாதிப்புகள் இருக்குது. நம்ம வந்து நமக்கு மட்டுமே நினச்சிட்டோம், இந்த அம்மா அப்பாவுக்கு பிறந்ததுனால, இந்த வீட்டில் பிறந்ததுனால, இந்த ஊரில் பிறந்ததுனால தான் இது நடக்குன்னு நினச்சிக்கிட்டேன் நான். இல்லை,
இது வந்து இந்தியா வந்து ஒட்டுமொத்த நாட்டிலையுமே இது ஒரு பெரிய கட்டமைப்பாக இருக்குது அப்படிங்கிற புரிதல் எனக்கு வருது. அப்போ அதை நம்ம வந்து என்னென்னா நம்ம கதையை சமூகத்தோட கதையாக ஒரு இந்திய பெருஞ்சமூகத்தின் கதையாக மாற்ற முயற்சி பண்ணுறோம்ல. அப்படி முயற்சி பண்ணும்போது நமக்கு நம்ம மீது ஒரு பெரிய மரியாதை வரும். எனக்கு என்னோட ஸ்கிரிப்ட் எழுதும்போது எமோஷ்னல் ஓகே, பட் ஆனால் என் மேலே ஒரு பெரிய மரியாதை வரும். எனக்கு நான் என்ன வேலை செய்கிறேன், இந்த ஸ்கிரிப்டை நான் ஏன் எழுதுகிறேன், என்னோட நோக்கம், என்னோட வந்து இந்த ஸ்கிரிப்டை இந்த படம் இந்த ஹீரோக்காக எடுக்கிறோம், இந்த ஹீரோக்காக இந்த ஸ்கிரிப்ட் எழுதுகிறோம் ஓகே, இந்த ப்ரொடியூசருக்கு இந்த ஸ்கிரிப்ட் எழுதுகிறோம் ஓகே, பட் நான் ஏன் இந்த ஸ்கிரிப்டை இந்த ஹீரோக்கிட்ட சொன்னேன், நான் ஏன் இந்த ஸ்கிரிப்டை இந்த ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன், நான் ஏன் இந்த ஸ்கிரிப்டை எழுதுகிறோம். அப்போ எனக்கு ஒரு அடிப்படையாக வந்து ஃபண்டமெண்டலாக எனக்கு ஒரு நோக்கம் இருக்குது, என்னோட கோல்னு ஒன்று இருக்குது இந்த ஸ்கிரிப்டில், இதை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு ப்ளே மைண்டுக்குள்ளேயே ஒரு ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருவேன். நானே வந்து டைரெக்டாக நான் ஒரு விக்டிமாக இருந்து ஒரு விக்டிம் ஒரு பெரிய சமூகத்தை, ஒரு இந்திய பெரிய சமூகத்தை, இவ்வளோ பெரிய சமூகம், அந்த சமூகத்துக்கு கூட நான் ஒத்தாளாக ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு தோற்றம் வந்துடும் எனக்கு, ஒரு ட்ரீம் வந்துடும் எனக்கு. நான் சிங்கிள் மேனாக நின்றுக்கிட்டு ஒரு இந்திய பெருஞ்சமூகத்தையே ஒரு விக்டிமா, நான் சிங்கிள் மேனாக நான் நாட்டு ஒரு வாரியர், ஒரு விக்டிம் ஓகே, ஒரு விக்டிமாக நின்றுக்கிட்டு ஒரு பெரிய நாட்டோட ஒரு பெரிய சமூகத்துக்கிட்ட நான் என்னோட கேள்விகள் எல்லாம் முன்வைக்க போகிறேன், நான் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ண போகிறேன், நான் வந்து என்னைய வந்து சாட்சியாக வச்சு நான் வந்து அவங்கக்கிட்ட ஒரு பெரிய உரையாடல் நிறுத்த போகிறேன், இது சரியா இது தப்பா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க போகிறேன். எனக்கு அந்த வாய்ஸ் கிடச்சிருக்கு, அந்த வாய்ஸ் தான் சினிமா, அந்த சினிமாவை நான் பயன்படுத்த போகிறேன், அதை பயன்படுத்தி இப்படி ஒரு கதையை நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது என்னோட ஸ்கிரிப்ட் எழுதும் போதே எனக்கு மண்டையில் ஓட ஆரம்பிச்சிடும். ஒருவேளை இந்த பெரிய ஸ்க்ரீனில் ஆடியன்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், சினிமா அப்படிங்கிறத தாண்டி நாம் யார், நமக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்கா, அவன் நம்மக்கிட்ட தான் பேசுகிறானா, அவன் யார்கிட்ட பேசுகிறான், இந்த கேள்வியெல்லாம் யார்கிட்ட கேட்குறான் அப்படிங்கிற ஒன்றை நான் நிகழ்த்த போகிறேன் அப்படிங்கிற ஒரு சின்ன மரியாதை என் மேலே வந்துடும். நான் ரெடி டு நான் ஒரு வெறுமனை சினிமா எடுத்து சம்பாதிச்சு வெறுமனை நான் வந்து இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் புகழ் மட்டும் இல்லாமல் ஏதோ ஒன்று எனக்குள்ளே நான் ஒன்று பண்ண போகிறேன். எல்லாரும் வேலை பார்க்குற மாதிரி தான் வேலை பார்க்க போகிறேன், எல்லாரும் கேமரா கட் ஆக்ஷன் சொல்கிற மாதிரி தான் நானும் சொல்ல போகிறேன். எல்லா டைரக்டரும் எப்படி வந்து ஒரு ஹீரோட்டையோ இல்லை ஆர்டிஸ்ட்டையோ இல்லை டெக்னீஷியன்ட்டையோ போய் வேலை வாங்குறாங்களோ அதே மாதிரி தான் நானும் வாங்க போகிறேன். பட் இதுங்கெல்லாம் தாண்டி இது என்ன நிகழ்த்த போகுது, இந்த சினிமா என்ன காட்டப்போ போகுது, ஆடியன்ஸ்கிட்ட என்ன வந்து சொசைட்டிக்கு சமூகத்துக்கிட்ட என்ன காட்டப்போ போகுது, அவங்க என்ன ரிப்ளை பண்ண போகிறாங்க, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும்ல. அந்த ஆர்வம் தான் எனக்கு வந்து பயங்கரமாக எழுதும் போதே வந்து இதையெல்லாம் சொல்ல போகிறோம், இதை சொல்லும் போது இவங்க என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஆர்வம், அதில் ஒரு மரியாதை வந்துடும். பட் எழுதும் போதே ஏதாவது ஒரு சீன் ரொம்ப எமோஷ்னலான சீன், பர்டிகுலர்லி சீன்ஸ் வரும்போது டிஸ்டர்ப் ஆகும். ஒரு 1 or 2 days 3 days அப்படியே ஸ்டே ஆகி நிற்கும் அந்த சீனை கிராஸ் பண்ணி போகிறதுக்கு. முக்கியம் இப்போ வந்து மாமன்னல் வந்து அந்த பசங்க கிணத்துல விழுந்து சாகுற சீன், அந்த சீன் நான் எழுதிட்டு இருக்கும்போது ஒரு 3 days 4 days பிளாங்க் ஓகே. ஏன்னா அது வந்து ஒரு நாட் ஸ்டேட்மெண்ட், ஒரு பர்டிகுலர் டேவை கிராஸ் பண்ண முடியல. விஷுவல்ஸ், அந்த விஷுவல்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. அந்த விஷுவல்ஸ் நான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன். ஒரு விக்டிமே தன்னைத்தானே ஒரு சூசைட் பண்ணிக்கிற மாதிரி, நான் திருப்பி எனக்கு எவ்வளோ பெயின் இருந்துச்சுன்னு, கல் வந்து நீ எப்படி அடிச்சிச்சு, நீ எப்படி எரிஞ்சாங்க, நான் எப்படி அழுதேன், நான் எப்படி கதறினேன், அந்த கல் என் மண்டையில் எங்கே பட்டுச்சு, நான் சாவதுக்கு முன்னாடி தண்ணிக்குள்ளே போகும்போது நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன்ல. இங்கே ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகும். பட் அந்த ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆக நெக்ஸ்ட்டு அதுலேருந்து நான் ரிலீஃப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சீன் யோசிப்பேன். அது வந்து டோட்டலி என்னோட ஸ்டேட்மெண்ட். அப்போது ஒரு சீன் எமோஷ்னலாக நான் விக்டிமாக சொல்கிறேன் அப்படின்னா, விஷுவல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் சீன் நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ரிலாக்ஸ் பண்ணிக்குவேன், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அப்படின்னு. இப்படி பேலன்ஸ்டாக இருக்கும். ஒரு எழுதும் போதே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும், கொஞ்சம் மரியாதை இருக்கும், இன்னொன்று கொஞ்சம் ஒரு ப்ரைடான ஒரு ஃபீல் இருக்கும். ഇത് മൂന്നും മിക്സ് பண்ணி தான் என்னோட വർക്ക് പ്രോസസ് இருக்கும். ഇതെല്ലാം പറയുമ്പോൾ എനിക്ക് തോന്നുന്നു ഒരു ഫിലിം മേക്കറിനെ ഫോം ചെയ്യുന്നതിൽ അയാൾ വരുന്ന സ്കൂൾ ഓഫ് ഫിലിം മേക്കിംഗ് ഭയങ്കര ഇമ്പോർട്ടൻ്റ് ആണ്. റാം സാറിൻ്റെ കൂടെ അസിസ്റ്റൻ്റ് ആയിട്ട് പോയ 3 സിനിമകളായിരുന്നുണ്ട്. അതിൽ ഈ പറഞ്ഞ തരമണി വരെയുള്ള സിനിമകൾ, തങ്കമീനുകളുണ്ട്, പേരൻപ് ഉണ്ടായിരുന്നില്ല, കറ്റത് തമിഴ് ഉണ്ടായിരുന്നു, തങ്കമീനുകൾ, തരമണി, പേരൻപ് 4 സിനിമകളിൽ വർക്ക് ചെയ്യുന്നു. ഈ റാം സിനിമകൾ നമ്മൾ എപ്പോഴും വളരെ എക്സൈറ്റഡ് ആയി കാണുന്നതാണ്. റാം സിനിമകൾ പറയുന്ന യൂണിവേഴ്സൽ
സബ്ജക്റ്റുകൾ ഭയങ്കര രസമുള്ളതായിട്ട് തോന്നിയിട്ടുണ്ട്. എന്താ ശരിക്കും മാരി ആസ് എ ഫിലിം മേക്കർ, ഈ റാം സ്കൂൾ ഓഫ് ഫിലിം മേക്കിംഗ് എന്നുള്ള ടേക്ക് അവേ എന്തായിരിക്കും? മാരി എന്താ ഒരു ഓൾ ടൈം கொண்டு நடക്കാൻ ஆகிரகிക്കുന്ന അല്ലെങ്കിൽ கூட கூட்டிட்டுள்ளது എന്തായിരിക്കും ராம் சார் எடுத்து? ராம் சார்கிட்ட இருந்து நான் எடுத்துக்கிட்ட ஸ்கூல், என்னோட ஸ்கூல்லேருந்து நான் எடுத்துக்கிட்டது தைரியம். ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு அவன் என்ன சூஸ் பண்ணுறானோ, அவன் என்ன ஜேர்னல் சூஸ் பண்ணுறானோ, அவன் என்ன பொலிட்டிக்கல் சூஸ் பண்ணுறானோ, அந்த வேலை அந்த கதையை சொல்கிறதுக்கு அந்த ஃபிலிம் மேக்கருக்கு தைரியம் வேணும். அந்த தைரியம் இல்லாமல் அவன் ஸ்கிரிப்டுக்குள்ளே போகக்கூடாது. இது ஒன்று. அப்போ உன்னோட ஸ்கிரிப்டுக்குன்னு உன்னோட ஃபிலிம் லாங்குவேஜ்னு ஒன்று இல்லை. ஃபிலிம் லாங்குவேஜ் அப்படிங்கிறது உன்னோட ஸ்கிரிப்டோட ஹானஸ்ட். உன்னோட ஸ்கிரிப்டில் என்ன ஹானஸ்ட் இருக்கோ அதுதான் உன்னோட ஃபிலிம் லாங்குவேஜை சூஸ் பண்ணும். இதுதான் என்னோட டைரக்டர்கிட்ட நான் எடுத்துக்கிட்ட விஷயம். அதுதான், நீ ஒரு ஃபிலிம் லாங்குவேஜ், இது ஒரு ஃபிலிம் லாங்குவேஜுக்காக ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணாத. உன்னோட ஸ்கிரிப்ட், உன்னோட ஸ்டோரியோட ஹானஸ்ட், இந்த கதையை நீ ஏன் பண்ணுற, அந்த கதையை நான் மக்களுக்கு ஏன் சொல்ல போகிறேன் அப்படின்னு ஒன்று முடிவு பண்ணிக்கோ. நீ ஹீரோட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்காக அந்த ஸ்கிரிப்டை பண்ணுறியா, இல்லை ப்ரொடியூசர்கிட்ட பணம் சம்பாதிச்சு ஸ்கிரிப்ட் பண்ணுறியா, இல்லை நீ நிறைய சம்பாதிச்சு, இல்லை நீ நிறைய சம்பாதிச்சு நீ பெரும் புகழ், ஒரு கிராஃப்ட், வாட்டிய கிராஃப்ட் மேன், வாட்டிய ஃபிலிம் மேக்கர், வாட்டிய ப்ரௌடான ஃபிலிம் மேக்கர்னு இந்த மாதிரி பேர் வாங்க போறியா, இல்லை யூ ஃபைட்டர், நீ சொசைட்டியோட டிஸ்கஷன் பண்ண போறியா, எதுவோ நீ என்ன சூஸ் பண்ணுறங்கிறது உனக்கு ரைட்டிங் வந்துடும். ஏன்னா சீன் எழுதும் போதே நீ எந்த திசையை நோக்கி நீ போகிற அப்படிங்கிறது உன்னோட ரைட்டிங் ப்ராசஸில் நடந்துடும். அப்போ உன்னோட ஃபிலிம் மேக்கிங், உன்னோட ஃபிலிம் லாங்குவேஜை சூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா உன்னோட நோக்கம் தான் உன்னோட ஃபிலிம் லாங்குவேஜ் சூஸ் பண்ண போகுது. அப்போ நீ அது எப்போவே ஸ்கிரிப்ட் எழுதும்போது இந்த கதையை நீ ஏன் சூஸ் பண்ண, ஏன் இந்த டைம் இந்த கதையை சூஸ் பண்ணி படம் பண்ணணும்னு ஆசைப்படுற அப்படிங்கிறது உன் மனசுக்குள்ளே ஆழமாக இருக்கும். அந்த ஆழமான விஷயம்தான் உன்னோட ஃபிலிம் லாங்குவேஜில் ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணும். அது உனக்கே தெரியாது, அது ஒரு மெட்டஃபரா சேஞ்ச் ஆகும், அது எதுவாக மாறும். ஓகேங்களா? அப்போ எங்கள் ராம் சார் ஸ்கூல்லேருந்து நான் எடுத்துக்கிட்டது ஒன்று தான் தைரியமும், அப்போ முக்கியமான விஷயம் அதான் நேர்மையாக அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும். அது விடாப்புடியா யார் எதிர்த்து நின்று, ஏன்னா இங்கே எப்படி இருக்குன்னா சினிமா நிறைய பேர் சேர்ந்து பண்ணுறோம், பட் நாம தான் கேப்டனாக இருக்கும். அப்போது நிறைய பேர் சேர்ந்து பண்ணும்போது எந்த பக்கமாவது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் அதை உங்கள் பக்கமே வச்சுக்கிறது, உங்கள் சினிமாவே வச்சுக்கிறதுக்கு, ஏன்னா எல்லாரும் சேர்ந்தா தான் சினிமா எடுக்க முடியும். ஆனால் ஃபைனலி அந்த சினிமாவுக்கு யார் பொறுப்பாக ஆக போகிறேன், நான் தான் ஆக போகிறேன். அப்போது ஒரு கேப்டனாக என்னோட பொறுப்பு என்ன அப்படின்னா, ஓகே எல்லாரும் சேர்ந்து வேலை பார்க்கலாம், ஆனால் திசையை நான் தான் தீர்மானிப்பேன். இந்த சைடு என்னோட சினிமா எந்த சைடில் போகுது அப்படிங்கிறத நான் தீர்மானிப்பேன். என்னோட கப்பல் இந்த சைடில் போகணும், எல்லாரும் சேர்ந்து புஷ் பண்ணி அந்த சைடில் போகணும், இந்த ப்ராப்பராக அந்த சைடில் போகணும். பட் எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் இழுத்து அதை ஸ்தம்பிக்க வச்சிடக்கூடாது, அது ஸ்டேவ் ஆகிடக்கூடாது. அப்போது ஒரு கேப்டனாக உன்னோட பொறுப்பு உன்னை பற்றி நீ எந்த திசை போகணும், இந்த ஸ்கிரிப்ட் எந்த திசைக்கு போகணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தீர்மானிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்பாட்டுக்கு போ. இந்த படம் எந்த திசையை மாக்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அங்கே போய் திசையை தேடக்கூடாது, ஸ்பாட்டுக்கு போய் நம்ம திசை எது அப்படின்னு தேடக்கூடாது. இதுதான் நான் எங்கள் டைரக்டர்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு ப்ராப்பரான ப்ராப்பரான விஷயம் அப்படின்னு. எனக்கு என்னோட ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம் அப்படின்னா இந்த விஷயங்கள் தான். ഈ ആക്ച്വലി കർണൻ്റെ ഒരു പോസ്റ്റ് റിലീസിൽ ഏറ്റവും കൂടുതൽ ഡിസ്കസ് ചെയ്യപ്പെട്ടതായിരുന്നു ഇൻ്റർവൽ സീക്വൻസിൽ ഈ പെർട്ടിക്കുലർ ബസ് സീക്വൻസ് എന്നുള്ളത്. ബൈസൺ കാണുന്ന സമയത്ത് വളരെ രസമായിട്ട് എക്സിക്യൂട്ട് ചെയ്തൊരു ബസ് സീക്വൻസ് ഈ സിനിമയിലും ഉണ്ട്. അതിലൊരു പ്ലേ വർക്ക് ചെയ്യുന്നത് ഇവർ വീട്ടിൽ നിന്ന് ഇറങ്ങുന്നത് മുതൽ ഇവർ ബസ്സിൽ കയറുന്നു, അവിടെ ഉണ്ടാകുന്ന കെയോസിൻ്റെ ഇൻറ്റൻസിറ്റി ബിൽഡ് ചെയ്ത് വരുന്നു, ഇതിന് ഈ പറഞ്ഞ ആടിനെ കൊന്നുകളയുന്നു, ബസ്സിൽ നിന്ന് പുറത്തേക്ക് എറിയുന്നു, ഇവരെല്ലാം പുറത്തിറങ്ങുന്നു, ബസ് പോകുന്നു, ഇവർ ഫൈറ്റ് ചെയ്യുന്നു. ഈ ഒരു പ്ലേ സെറ്റിങ്ങിൽ ആളുകൾ ഇൻറ്റൻസ്ലി ലോക്ക്ഡ് ആയിരിക്കണം, എവിടെ നിന്ന് ഡിറ്റാച്ച്ഡ് ആവാനും പാടില്ല. അതിൽ ഈ പറഞ്ഞ കൃത്യമായ പ്രൊപ്പോർഷനിലുള്ള ഈ വെർബൽ എക്സ്ചേഞ്ച് വേണം, അല്ലെങ്കിൽ ഈ ആക്ഷൻ സീക്വൻസ് ആണെങ്കിൽ കൂടി ഇതിനെല്ലാത്തിനും പ്രൊപ്പോർഷൻ ഈക്വലായി മാത്രമേ ആളുകളുടെ ശ്രദ്ധ അവിടെ നിൽക്കുന്നുള്ളൂ. ഈ ഒരു പെർട്ടിക്കുലർ സീക്വൻസിൻ്റെ ഫസ്റ്റ് ഐഡിയ, എക്സിക്യൂഷൻ, ഫൈനലി സ്ക്രീനിൽ കാണുന്നത് എന്താ മൊമെൻ്റ് എന്താ? That scene, real incident. Okay. Me and my father going on the temple, ஆடு கொண்டு போகும்போது இப்படி ஒரு சின்ன இஷ்யூஸ், அந்த பஸ்ஸு ஆடோட இது பட்டு சின்ன கைக்கிழப்பு. ஓகே, கைக்கிழப்பு. அது டோட்டலி மை ஃபாதர் வெரி அப்செட். அந்த விஷுவல் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்துச்சு எனக்கு.
ரொம்ப நாளாக டிஸ்டர்ப் பண்ணி அப்பா எப்போ கோயிலுக்கு ஆடு கொண்டு போனாலும் பயமாகவே இருக்கும். பஸ்ஸில் தான் அப்போ ஆடு கொண்டு போக முடியும். இப்போ பஸ்ஸில் வந்து ஆடு கொண்டு போகும்போது என்னென்னா யார் மேலேயாவது பற்றுமோ, எங்கேயாவது பட்டு சண்டை, பெரிய சண்டை ஆகிடும். அங்கே திருநெல்வேலி சவுத் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும்னா அது சண்டை பஸ்ஸில் தான் அதிகமாக நடக்கும். ஆமாம், பஸ்ஸில் வந்து எல்லாரும் சேர்ந்து உட்காந்து போகணும்ல. இப்போ நீங்கள் கீழே இறங்கிட்டீங்கன்னா நீ உனக்கு ஒரு வழி எனக்கு ஒரு வழி, உன் ஊர் வேற என் ஊர் வேற. பட் பஸ்ஸு எல்லாரும் ஒன்றா உட்காந்து போகணும். ஒன்றா உட்காந்து போகும்போது இவங்க யார் அவங்க யாருலாம் தெரியாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். இந்த பஸ்ஸு போக போக அந்த ஸ்டாஃப் வர வர ஒவ்வொரு ஸ்டாப் ஒவ்வொரு ஊர் வர வர தெரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பஸ்ஸை இன்னசென்ஸ் பீப்புள்ஸ் பயன்படுத்தும் போது அவங்களுக்கு எப்போ சண்டை வரும்னே தெரியாது. நமக்கு பயம் திக் 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 திக்னே இருக்கும். ஏன்னா அப்படி பார்த்த ஒரு விஷுவல் தான் தட் சீன். அந்த விஷுவல் பார்த்துட்டு நான் அந்த விஷுவல் ரொம்ப நாளாக எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. ஒரு அடிக்கடி இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குவாங்க. அடிக்கடி இந்த மாதிரி சம்பவம் நடக்கும். அப்போ ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ என்னன்னா வயலண்ட் வேண்டாம், வயலண்ட் திருப்பி சண்டை போட்டு அதை ஃபாலோ பண்ணுறதோ இல்லை வந்து அதுலேருந்து ரிலீஃப் ஆகுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் எல்லாமே சிக்கிக்கிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து ரிலீஃப் ஆகுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால அன்னைக்கு மைண்டில் அதை எல்லாம் வேண்டாம், அப்பா ஓடி ஓடி ஒளிஞ்ச அப்பா வந்து வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், ஓகே போனால் போகுதுன்னு சொல்லி ஒளிஞ்ச அந்த விஷுவல்ஸ் ப்ராசஸ் இருக்குல்ல, அது இப்போ பைசனில் எழுதும் போது எனக்கு அங்கே ஒரு அப்பா அன்னைக்கு பேசாத டைலாக்ஸ்லாம் எனக்கு வருது. மனசுக்குள்ளே என்னெல்லாம் இருந்திருக்கும். அப்பாவுக்கு வந்து அன்னைக்கு இந்த மாதிரி சீன் நடக்கலை. அப்போ அன்னைக்கு ஆனால் அப்பாவுக்கு மனசுக்குள்ளே என்னெல்லாம் இருந்திருக்கும். இன்னைக்கு என்னோட சென்ஸை வச்சு ஏன் அப்பா அன்னைக்கு அவ்வளோ பயந்தாரு, ஏன் வந்து அப்பா வந்து அவங்களுக்கு திருப்பி சண்டை போடலை, ஏன் வந்து நம்மளை வந்து அவ்வளோ சண்டை போடாமல் கூட்டி வந்தாரு, இப்படிலாம் யோசிக்கும் போது இன்னைக்கு நான் ஜெயிச்சிருக்கேன்ல. இப்போ அன்னைக்கு அந்த சண்டைக்கு நான் வந்து அந்த சண்டையோட சேர்ந்து இருந்தேன் அப்படின்னா என் லைஃப் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் ரியாக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்ன எனக்கு தெரியாது. இன்னைக்கு நான் ஜெயிச்சுட்டு இன்னைக்கு நான் ஒரு டைரக்டராக பார்க்கும்போது திரும்பி பார்க்கும்போது எனக்கு புரியுது. ஒரு அப்பா தன் பையனை வந்து ஒரு அப்பா வந்து ப்ரொடெக்ட் பண்ணி அது அந்த ஊரை பத்தி அந்த சொசைட்டியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு என்ன இது ஒரு சின்ன விஷயம் எவ்வளவு பெருசா சேஞ்ச் ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு அப்பா. அப்ப அந்த அப்பாவை பத்தி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட நான் இப்ப யோசிக்கிறேன். இன்னைக்கு நான் எங்க அப்பாவை விட கொஞ்சம் அதிகமா தெரிஞ்சிருக்கேன். ஏன்னா உலகம் ஃபுல்லா வேர்ல்டு ஃபுல்லா போய் இந்த ஆட்களோட பழகி, சினிமா பழகி, லிட்ரேச்சர் பழகி, பொலிட்டிக்கல் பழகி, இப்போ ஒரு கிராமத்துல உள்ள அப்பாவை பத்தி நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ அந்த பாயிண்ட்டை தான் ஒரு அப்பா வெளியே கூட்டிகிட்டு போகிற. ஏன்னா ஒரு பையனை அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு ஒரு சீன் பண்ணணும். அந்த ஊர் எந்த பாயிண்டில் எந்த புள்ளியில் அங்கே ஒரு சோசியல் கான்ஃப்ளிக்ட் ஸ்டார்ட் ஆகுன்னு நமக்கு தெரியாது. அப்போ அந்த கான்ஃப்ளிக்ட் ஸ்டார்ட் ஆக பாயிண்ட் தெரியாதனால அப்பாவுக்கும் அந்த அப்பாக்களுக்கு அந்த பயம் இருக்குல்ல, அமைதியாக போகணும் அப்படின்னு. அப்போ அந்த 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 அதை சொல்கிறது மூலமாக அந்த ஊரோட சிச்சுவேஷன், அந்த ஊரோட லைஃப் ஸ்டைல் சொல்லிடலாம். அந்த ஊரோட லைஃப் ஸ்டைல் எப்போ வேணாலும் சண்டை வரலாம். அந்த சண்டை எவ்வளோ ரத்தமாக வேணாலும் மாறலாம். அப்போ அதை சொல்றதுக்கு ஆனால் ஒரு சீனா அதை சொன்னால் அந்த அப்பாவோட பயம் நியாயமானதாயிடும். ஜஸ்ட் ஒரு ஒன்றுக்கு போனது ஆடு வந்து ஒரு மூத்திரம் போனது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக மாறுது இருக்குல்ல. அப்போ அந்த சீனை சொன்னோம்னா ஆடியன்ஸ் பார்வையாளர்களுக்கு அந்த ஊர் எவ்வளவு மோசமான ஊர், அந்த ஊர்ல அப்பா அந்த பையனை வளர்க்குறது எவ்வளவு கஷ்டம். அதுவும் இன்னும் கபடி ஸ்போர்ட்ஸ் மேனா உடம்ப வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்க ஒருத்தன் ஈஸியா வந்து ரியாக்ட் பண்ணிடுவான், ஈஸியா வந்து ஃபைட் பண்ணிடுவான். அந்த ஃபைட் அவன் கேரியரே காலி பண்ணிடும். இப்படி இதை கன்வே பண்றதுக்கான ஒரு சீனா வந்து அதை கன்சீவ் பண்ணி அப்படிதான் எழுதப்பட்டது. അത് ഭയങ്കര ഗംഭീര സീക്വൻസ് ആയിരുന്നു. തിയേറ്ററിൽ ഭയങ്കര ഇമ്പാക്ട്ഫുൾ ആയിരുന്നു കണ്ടുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ. ഈ അപ്പയെ പറ്റി പറഞ്ഞപ്പോൾ എനിക്ക് തോന്നുന്നു പശുപതീസ് ഈ ഫാദർ പോർട്രേയൽ ടോട്ടൽ സിനിമയെ തന്നെ ഹോൾഡ് ചെയ്യുന്നതിൽ ധ്രുവ് ഉണ്ടെങ്കിൽ കൂടി ഈ പശുപതിയുടെ ഇമോഷൻ ഭയങ്കര റൂട്ടഡ് ആയി നിൽക്കുകയാണല്ലോ. എല്ലാവരും കണക്ട് ചെയ്യുന്നത് ഇപ്പോൾ അവരവരുടെ ഫാദേഴ്സിലോട്ടായിരിക്കാം പശുപതിയെ കണക്ട് ചെയ്യുന്നത്, ലിങ്ക് ചെയ്യുന്നത്. കാസ്റ്റിംഗ് പശുപതി, ഓൾസോ പശുപതി എന്ന ആക്ടർക്ക് മാറി കൊടുക്കുന്ന ഫീഡ് എന്താണ് ഓരോ സീക്വൻസിനും ഓരോ പെർഫോമൻസിനും മുന്നേ ഉള്ളത്? பசுபதி இஸ் லெஜண்ட். ஐ எம் அட்மயர். வெரி பவர்ஃபுல்லான பசுபதி சார்ட்ட வந்து ஒரு பெரிய லைஃப் ஸ்டைல் இருக்கு, நாட் ஆர்டிஸ்ட் ஒன்லி. சவுத்தோட லைஃப் ஸ்டைல் வந்து பசுபதி சார்ட்ட ஒரு ரூட்டடான ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து அவர் லைஃப்லேயே இருக்கு. அவர் வந்து இப்போதைக்கும் விவசாயம் பண்ணிக்கிட்டு ஒரு வேற ஒரு லைஃப் ஸ்டைல். நார்மலாக ஒரு நடிகனா அந்த லைட்டில் வாழ்றது இருக்குல்ல,
அது இல்லாமல் சினிமா ஓகே ஆக்டிங், பட் மற்ற நேரம் அவர் போய் விவசாயம் பண்ணுறது அப்படி அப்படி வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காரு. அப்போ அவங்க ஈஸியாக என்னால் கன்வே பண்ண முடியும். அப்போ இன்னொன்று தமிழ்நாட்டோட ஜாதிய சமூக சிக்கல்களை தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் என்ன மாதிரி அது 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 மேலே அவருக்கு கோபம் வேறு இருக்குது. இதெல்லாம் சரி பண்ணணும், பட் இது எப்போ சரியாகும் சொல்லிட்டு கோபம் வேறு இருக்குது. அப்போ நம்ம ஒவ்வொரு சீன் சொல்லும் போதும் அந்த சீனோட ஸ்டார்டிங் பாயிண்ட், அந்த சீனோட முடிவு, அது மட்டும் இல்லாமல் இந்த சீன் ஏன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமும் அவருக்கு புரியுது. அப்போ இந்த சீனை மாறி வந்து எதுக்காக யோசிக்கிறான், இப்போ இந்த பஸ் சீன் இருக்குன்னா அந்த பஸ் சீன் சொல்வதன் மூலமாக மாறி என்ன கன்வே பண்ண ட்ரை பண்ணுறான் அப்படிங்கிறத ஆல்ரெடி புரிஞ்சுக்கிற ஒரு பக்குவமான ஒரு சீனியர் ஆக்டர் அவர். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் அவர்கிட்ட சொல்ல வேண்டியது எல்லாமே என்னென்னா, நாட் ப்ராசஸ், ஆக்டிங் ப்ராசஸ் நான் சொல்லலை. ஆக்டிங் ப்ராசஸ் சொல்லாமல் என்னோட மைண்ட் ப்ராசஸ், இந்த சொசைட்டியை பற்றி, இந்த ஊரை பற்றி, திருநெல்வேலி, தூத்துக்குடி இதை பற்றியான என்னோட மைண்ட் ப்ராசஸ் இருக்குல்ல, நான் எதுக்கெல்லாம் பயப்படுறேன், நான் எங்கள் அப்பா எதுக்கெல்லாம் பயந்தார், எங்கள் அப்பா கிட்ட இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த என்ன சொல்கிறது, இந்த பய உணர்ச்சிக்கு காரணம் என்ன. அப்போ டோட்டலி என்னோட லைஃப் ஸ்டைலை பற்றி அவர் கடத்திக்கிட்டே இருக்காங்க. என்னோட லைஃப் ஸ்டைலுக்குள்ள இருக்கக்கூடிய பயம், ஏக்கம், கனவு இதெல்லாம் நான் கடத்திக்கிட்டே இருக்கேன். அவருக்கு என்ன ஆகுதுன்னா ஷாக் ஆகுது. ஓ இவ்வளோ நடக்குமா, ஓ இவ்வளோ இஷ்யூ இருக்கா. அதுக்கு அவர் மைண்டு ப்ராசஸ் ஆகுது. 2025 வாழ்ந்துட்டு இருக்கோம். 2025 வாழ்ந்துட்டு இருந்தா கூட இது இப்போ வரைக்கும் நடக்குது. இதை வந்து ஒரு அப்பா அப்போவே வந்து சேவ் பண்ணி ஒரு பையனை ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டு போய் அவன் வந்து மேலே டாப்பு கொண்டு போயிருக்கான், உச்சத்துக்கு கொண்டு போயிருக்கான். அப்படிங்கும்போது அவருக்கு ஈஸியாக கன்வே போயிட முடியும். இப்படியாப்பட்ட ஊர்ல இருந்து ஒரு அப்பா எப்படி பண்ணியிருப்பான். எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுற ஊர்ல ஒரு பையனை ஒரு அப்பா காப்பாற்றி ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு டாப் உச்சத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா பெரிய ப்ராசஸ். அப்போ அந்த ப்ராசஸுக்கு வந்து அவர் மைண்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்போ நான் ஃபீட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நிஜம் என்ன, இந்த கதைக்கு பின்னாடி, இந்த சீனுக்கு பின்னாடி, இந்த சீனை நான் எங்கே கண்டுபிடிச்சேன், இந்த சீன் ஒரு சீன் இருக்கு, ஓகே அது வெறும் ஸ்கிரிப்ட் எப்படி இந்த சீன் உங்களுக்கு தோணுச்சின்னு இருக்குல்ல, இப்படி கேட்டீங்கல்ல, அது மாதிரி எனக்கு சீனோட இந்த மாதிரி விஷயங்களை ஃபுல்லாக அவட்ட சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் டைலாக் அவ்வளோதான். மற்றபடி அதை வந்து அவர் பயங்கரமாக ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே வந்துடுவார். அது நிறைய பேர் இப்போ துருவ், அனுபமா, ரச்சிஷா இவங்க எல்லாத்துக்குமே பசுபசா ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான் இருந்தார். இவங்க அந்த வேர்ல்டை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு அவர் இப்போ டூலாக இருந்தாங்க நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஆல்ரெடி இதெல்லாம் இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணிக்கிறதுனால அவர் பண்ணுறதை பார்த்துட்டு இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட உடல் மொழி, தன்னோட விஷயங்கள்லாம் மாற்றி அவர் கூட பேசி அவர்கிட்ட கேட்டு தான் இவங்க எல்லாருமே சேஞ்ச் ஆனாங்க. பெரிய ஹெல்ப் பசுபசா பண்ணுச்சு. ഈ സിനിമ കാണുന്ന സമയത്ത് ഓഡിയൻസ് ഫോളോ ചെയ്യുന്നത് കിട്ടനാണല്ലോ. കിട്ടൻ്റെ ജേർണിയിലാണ് നമ്മൾ ഈ സിനിമ കണ്ട് തീർക്കുന്നത്. ഫിനിഷ് ചെയ്യുന്നത് നമ്മൾ കിട്ടൻ്റെ കൂടെയുണ്ട്, കിട്ടനെ ഫോളോ ചെയ്ത് പോകുന്നുണ്ട്. ധ്രുവിനെ കിട്ടനിൽ കൊണ്ടുവരുന്നത് എന്തുകൊണ്ട് ധ്രുവ് എന്നുള്ളതൊരു ക്വസ്റ്റ്യൻ ആണ്. അവിടെ വൺസ് സിനിമ കാണാൻ പോകുന്നത് വരെ ഞാൻ കൺഫ്യൂസ്ഡ് ആയിരുന്നു. എന്താണ് ധ്രുവ് ചെയ്യാൻ പോകുന്നത്, ഇൻ എ ഗുഡ് വേ. ആക്ച്വലി നമുക്ക് അറിയത്തില്ല ധ്രുവ് ഇത് എന്താണ് സ്ക്രീനിൽ കൊണ്ടുവരാൻ. ബട്ട് പടം കണ്ടു കഴിഞ്ഞ് ഭയങ്കര എക്സൈറ്റഡ് ആയിരുന്നു, ഭയങ്കര സന്തോഷം തോന്നി ഇയാളുടെ പെർഫോമൻസിൽ. ഭയങ്കര കുഞ്ഞു മൊമെൻ്റ് കൂടി ഇമോട്ട് ചെയ്യുന്നതിലൊക്കെ ഒരു മെച്യൂർഡ് ആക്ടറെ പോലെ പുള്ളി ബിഹേവ് ചെയ്തത്. എന്തുകൊണ്ടാണ് ധ്രുവ് ബൈസന്റെ ഭാഗമാവുന്നത്? ധ്രുവ് വന്നതിന് ശേഷം മാരി ആൻഡ് ധ്രുവ് തമ്മിലുള്ള കോംബോ വർക്ക് ചെയ്തെടുക്കുന്നത് ஒர்க் அவுட் ஆயிருக்கா? பைசன் ஸ்கிரிப்ட் பண்ணலான்னு முடிவு பண்ண உடனே நான் வந்து ஒரு எனர்ஜியான ஒரு சினிமாவை வந்து பயங்கர பேஷனாக, ஒரு சினிமாவுக்கு இவ்வளோ பண்ணணுமா, சினிமா தானே ஓகே ஜாலியாக அட்டு இவ்வளோ ஹார்ட் ஒர்க்ஸ் போட்டு ஒரு சினிமா எடுக்கணும், ஏன் எடுக்கணும் அப்படின்னு யோசிக்காமல் அந்த கதை அந்த டைரக்டர் அதை அப்படி எடுக்க ஆசைப்படுறாரு. அதுக்கு நம்ம கன்வின்சிங்காக இருக்கும், நம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குன்னா நம்ம ஓகே அப்படி முடிவு பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் தான் வேணும் எனக்கு முடிவு பண்ணணும். இப்போ தூர்கிட்ட மீட் பண்ணும்போது நான் தான் சொன்னேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப என்ன சொல்கிறது உளவியெல்லாம் டிஸ்டர்பன்ஸ்லாம் ஆகும். ஏன்னா அவ்வளோ பெரிய ப்ராசஸ், அது கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸ் ப்ராசஸ் பைசன் ப்ராசஸ். ஏன் 2-3 ப்ராசஸ்னால் துருவுக்கு வந்து அவன் லைஃப் ஸ்டைலே வேறு. இப்போ அவனுக்கு கபடி பற்றி 0% நாலேஜ் தான், கபடி பற்றி அவனுக்கு எதுவுமே தெரியாது அவனுக்கு. அப்போ அப்படியாப்பட்ட ஒரு பையனை கூட்டிகிட்டு போய் அவனை வந்து மன ரீதியாக ரெடி பண்ணதுக்கு எனக்கு 3-4 மாதம் ஆயிடுச்சு. உளவியல் ரீதியாக அந்த கபடியை புரிஞ்சுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் கபடி புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அந்த ஊர் பசங்க ஊர்லாம் அலைய விட்டு டோட்டல் அந்த ஊரை புரிஞ்சுக்கிறது. நான் வந்து கதையை
சீன் பேப்பர் நடிக்க முன்னாடி சீன் பேப்பர்லாம் கொடுத்து டைலாக் கொடுத்து நடித்து பார்த்து அப்படிலாம் வைக்கல. அவனை அனுப்பி விட்டு ஊரில் கொண்டு ஊரில் பசங்க கூட சேர்ந்து கபடி விளையாடுற பசங்க கூட சேர்ந்து அவனை கூட சுற்ற விட்டு குளிக்க விட்டு ஆட விட்டு காற்றுக்கு போக வச்சு குளத்துக்கு போக வச்சு அந்த பசங்க எங்கெல்லாம் போவானுங்களோ அங்கெல்லாம் அனுப்பி விட்டு ஒரு லைஃப்பை கண் கூட பார்க்க வச்சு இந்த லைஃப்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். இப்போ அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பசங்க ஜாலியாக இருக்கானுங்க, இந்த பசங்க நினச்ச நேரம் போய் ஆற்றுல போய் குளிக்கானுங்க, இந்த பசங்க நினச்ச நேரம் தேங்காய் மாங்காய் மரத்தில் போய் மாங்காய் பறிக்கானுங்க, இந்த பசங்க நினச்ச நேரத்தில் வந்து போய் என்ன சொல்கிறது மீன் பிடிச்சிட்டு வந்து மீனை வச்சு சாப்பிட்றாங்க. இப்படியே அந்த லைஃப் ஸ்டைல் மேலே ஒரு பெரிய லவ் துருக்கு வந்துச்சு. அப்போ டெய்லி அவனுக்கு திருநெல்வேலியில் என் கூட தங்குறதோ என் கூட இப்படி பசங்க கூட இப்படி இருக்கிறதோ அவனுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த அந்த நீ மைண்டுக்குள்ளே உளவியலாக அந்த லைஃப் பிடிக்கல அப்படின்னா அவ்வளோ ப்ராப்பராக அந்த ஆட்டிடியூட் மேட்ச் பண்ண முடியாது. அந்த லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பிடிக்கணும். பிடிக்க மட்டும் இல்லாமல் அதிசயமாக தோணணும் உங்களுக்கு, எப்படி வாழ்கிறாங்க அப்படின்னு ஏதாவது தோணணும். அப்படி தான் துரு வந்து டோட்டலாக வந்து இதெல்லாம் சொல்லி ரெடி பண்ணி அவர் வந்து ஒரு 2-3 இயர்ஸ் ப்ராசஸில் ஒன்றா போய் நான் அப்பவும் சொன்னேன் முடியலாம் முடிச்சுக்கலாம் அந்த படத்தை வேற படம் எடுக்கலாம் அப்படிலாம் சொன்னேன். அவர் வந்து 10 மணிக்கு சொன்ன நைட்டு அவர் வந்து இல்லை நீங்கள் ரொம்ப நம்புகிறீங்க, நீங்கள் எவ்வளோ நம்பும்போது இந்த படத்தை நானே பண்ணிடுன்னு சொல்லிட்டு தான் துருவ பண்ண ஆரம்பிச்சு. இப்போ காம்போவும் பார்த்தா மாரி செல்வராஜ் அவர் துருவ வந்து ஒரே ஒரு வார்த்தை தான், நான் வந்து மாரியை நம்புவேன், மாறி ஓகே நான் வந்து வேண்டாம் கஷ்டமா இருந்துச்சுன்னா விட்டுடலாம் வேற ஸ்கிரிப்ட் பண்ணலாம், இல்லை மாரியை நம்புறேன். அந்த நம்பிக்கை தான் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நம்மகிட்ட வந்து ஒரு டைரக்டர் வந்து நான் உங்களை நம்புவேன், நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்னா அது பெரிய ப்ரெஷர். ஓகேவா, அது ஹெவி ப்ரெஷர். நம்மளும் இஷ்டத்துக்கு வந்து அதை பண்ணு அதுன்னு சொல்லிட்டே இருப்போம். நமக்கு தெரியாது ஒருவேளை தோத்துட்டு அவ்வளோதான், அது வந்து ஒர்க் அவுட் ஆகலன்னா நம்ம வந்து ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட அது ஒரு கேஸ் மாதிரி, அவங்க நம்ம சித்திரவதைப்படுத்துற மாதிரி சைக்கோ நம்மளை சைக்கோன்றுவாங்க. இந்த படம் ஹிட் ஆகல அப்படின்னா 2-3 இயர்ஸ் இந்த பையனை போட்டு சாவடிச்சு சைக்கோ அப்படின்ட்டுருவாங்க நம்மளை. அப்போ ஜெயிச்சும் ஆகணும். இப்போ இந்த ப்ராசஸ் மென்டலாக எனக்கு வந்து துருவை ஹேண்டில் பண்ணுறது வந்து ஒரு ஏன்னா துரு மேலே ஒரு ஐ கான்டாக்ட் இருக்கல, எல்லாத்துக்குமே வந்து போய் ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க, அவன் என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு. அவன் இப்படியா ஒரு படம் பண்ணது அவனுக்கு இன்னும் ப்ரெஷர், அவனுக்கும் ப்ரெஷர் எனக்கும் ப்ரெஷர். ஆனால் அவனோட எனக்கு ரொம்ப அதிகமாக ப்ரெஷர். ஆனால் அந்த ப்ரெஷரை 2 பேருமே சேர்ந்து பேசி 2 பேத்துக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால ஓரளவுக்கு பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் முழுமையாக வந்த மாதிரி எனக்கு தெரியல, பட் பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் வந்து எங்களால் எவ்வளோ முடியுமோ അவ்வளോ കൊടുത്തുകൊണ്ട് നിனைக்கிறேன். ഈ സിനിമ പറയുന്ന സബ്ജക്റ്റിലും രസമുള്ള കാര്യമായി തോന്നി. ഈ പറഞ്ഞ രണ്ട് ഊരുകൾ തമ്മിലുള്ള പ്രശ്നമല്ല, സ്പോർട്സ് ഈ റൈവൽറി അല്ല, അത് സ്പോർട്സ്മാൻ സ്പിരിറ്റ് എന്നൊക്കെ പറയുന്ന പോലെ സ്പോർട്സിനെ സ്പോർട്സായി കാണണം. ആ സബ്ജക്റ്റ് തന്നെ എൻഡിൽ ഇന്ത്യ പാകിസ്ഥാനിൽ കണക്ട് ചെയ്തിട്ടുള്ള ഈ ഒരു ജേണി ഭയങ്കര രസമുള്ളതായിരുന്നു. എനിക്ക് ചോദിക്കാനുള്ളത്, ഈ സിനിമയുടെ ഒരു ജോൺറെ സെറ്റ് ചെയ്യുന്നത് ഒരു സ്പോർട്സ് ഡ്രാമ എന്ന് പറയാം. ഇപ്പോൾ സ്പോർട്സ് ഡ്രാമയ്ക്ക് നമ്മൾ കണ്ട ഒരു ഫോർമുല ഉണ്ട്, ഒരു ഫ്ലേവർ ഉണ്ട്. എൻഡ് ഓഫ് ദി ഡേ ഇവർ ജയിക്കണം. എന്നാൽ നമ്മൾ ഒരുപാട് സ്പോർട്സ് ഡ്രാമ കണ്ടു കഴിഞ്ഞു. അവിടെ മാറി ഇതിൻ്റെ ഒരു പൊളിറ്റിക്കൽ ലെയർ, ഇതിൻ്റെ വളരെ റൂട്ടഡ് ആയിട്ടുള്ള മനുഷ്യരെ, ഏതോ തമിഴ്നാട്ടിൽ ഒരു ചെറിയ ഊരിൽ നിന്ന് ഒരാൾ അയാളുടെ ജേണി തുടങ്ങി അയാൾ ഇന്ത്യൻ ടീമിൽ എത്തി നിൽക്കുന്നവരെയുള്ള ലൈഫും കൂടെ ഇതിനെ പാർട്ടാക്കുന്നു. ഒരു സിനിമയുടെ ജോൺറെ സെറ്റ് ചെയ്യുന്നത് ചിലപ്പോൾ ഫസ്റ്റ് ഐഡിയയിലുള്ള കഥയായിരിക്കണമെന്നില്ലല്ലോ, ലാസ്റ്റ് എഴുതി വരുമ്പോൾ ഇതെല്ലാം മാറിക്കൊണ്ടിരിക്കുന്നുണ്ട്. ഈ ബൈസന്റെ ഇനീഷ്യൽ ഐഡിയ, അവിടെ നിന്നുള്ള ഈ സ്ക്രിപ്റ്റിന്റെ ഗ്രോത്ത് അതെങ്ങനെയായിരുന്നു? பைசன் பண்ணுற மெயின் யூஸ் ஐடியா ஃபஸ்ட் ஐடியா அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நான் திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் ஆக போகுது. 20 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் என்ன விஷயங்கள் பார்த்துட்டு பயந்து போய் கிளம்பி வந்தனோ, இப்போ திருப்பி நான் 20 இயர்ஸ் கழிச்சு ஊருக்கு போனால் அதே சம்பவம் அப்படி எப்படி நடக்குது, வேற ஒருத்தருக்கு நடக்குது. ஸ்டில் நோ சேஞ்ச். பட் இது நம்ம எப்படி என்ன பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் இல்லை, இது இவ்வளோ பஞ்சாயத்து போயிட்டுருக்கு, இவ்வளோ விஷயம் நடக்குது அப்படின்னா ஓகே, யார்கிட்டையும் அதை பற்றி ஆனால் ஒரு டிஸ்கஷன் ஆனால் ஒரு பார்வை, யார்கிட்டையுமே அது ஏன் நடக்குது அப்படின்னு கூப்பிட்டு பேசுறதுக்கோ ஒரு டிஸ்கஷன் பண்ணுறதுக்கோ யாரும் தயாராக இல்லை. எல்லாருமே அது பழக்கப்பட்டுட்டாங்க. எல்லாருமே அதுக்கு வந்து ஓகே சாதாரணமாகிடுச்சு, சாதாரண இஷ்யூ ஆகிடுச்சு. கொலை, மர்டரு, ஓகே யாரு என்ன, ஓகே ஓகே பை பை, இப்படியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க கூட உரையாடணும், நம்ம வந்து முழுக்க நம்ம வேற போய் வெளிநாட்டுக்கு போய் பயங்கரமாக பண்ணாதான் மரியாதை அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கோம். அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து இவங்க கூட உரையாடணும். இவங்க கூட உரையாடணும்னா நம்ம வந்து உரையாடுறதுக்கு என்ன பண்ணுறது, எப்படி உரையாடுறது இவங்ககிட்ட, ஏன்னா எல்லாருமே வேறு வேறு லைஃப் ஸ்டைலில் வாழ்கிறாங்க. அப்போ அந்த பசங்கிட்ட உரையாடுறதுக்கு நான் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணணும். நீ உனக்கு அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான்னா,
இந்த ஊரில் பிறந்தாச்சு அவ்வளோதான், இதெல்லாம் தாண்டி ரொம்ப போக முடியாது அப்படின்னு அவன் நம்பிட்டான் உறுதியாக. இது நம்மளாம் அவ்வளோ தூரம் போகலாம், ஐயோ சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி. இத்தனையும் நான் டைரக்டர் ஆகியிருக்கேன், அதையுமே அவன் கன்வின்சிங்காக இல்லை. கணேசனை வந்து பெரிய இந்தியன் டீம் கபடி பிளேயர் இருக்காரு, அப்புறம் அந்த லைன்ல இருந்து கிளம்பி போயிருக்க வேண்டிய பேர். பட் இதை இவன் ஞாபகம் வச்சிருக்கானா, மறந்துட்டானா, ஏன் அதை நினைக்க மாட்டேன்றான்னு சொல்லிட்டு தான் இதை ஞாபகப்படுத்துறதுக்கு, இதை கன்வே பண்ணுறதுக்கு தான் எழுதப்பட்ட ஸ்கிரிப்ட் தான் பைசன். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை தாண்டி போகிறதுக்கு பேசுறதுக்கு யார் எந்த மாதிரி கதை சொல்லலாம்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ட்ரை பண்ணலாம். அந்த ஸ்போர்ட்ஸ் ட்ராமா யாரோட ட்ராமா இருக்கான்னா கணேசன் ட்ராமா வந்து பெட்டராக இருக்குன்னு சொல்லி அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணும். ഒരു സിനിമ കാണുന്ന സമയത്ത് ഓഡിയൻസിന് കണക്ട് ആവുന്നതിൽ പെർഫോമൻസുകൾ ഭയങ്കര ഇമ്പോർട്ടൻ്റ് ആണല്ലോ. ആക്ടേഴ്സ് എന്തുമാത്രം എക്സൽ ചെയ്യുന്നു അവർ പെർഫോമൻസിൽ, അതും കൂടി ഈ കണക്ഷൻ ഫാക്ടറിൽ പ്രധാനപ്പെട്ടതായി തോന്നിയിട്ടുണ്ട്. നമ്മൾ ധ്രുവ് പറഞ്ഞു, പശുപതി പറഞ്ഞു, അതുപോലെ തന്നെ സ്ട്രോങ് ഫീമെയിൽ ക്യാരക്ടേഴ്സ് ഉണ്ടായിരുന്നു. അവരുടെ ലെയർ ഇപ്പോൾ രജീഷയ്ക്കുള്ള ഒരു ട്രോമ, അവരുടെ ലൈഫിൻ്റെ ഒരു പോസ് വന്ന പോയിന്റ്, അവിടുന്ന് അവർ ഫൈറ്റ് ചെയ്യുന്ന ഒരു ബ്രദറിന് വേണ്ടിയിട്ട് ഓപ്പോസിറ്റ് സൈഡിൽ അനുപമയുടെ ക്യാരക്ടറിന്റെ സിനാരിയോയിലെ അനുപമയുടെ ബ്രദറിൽ നിന്ന് ഇവർ അനുഭവിക്കുന്ന ടോക്സിസിറ്റി, അവിടെ നിന്ന് ഇവർക്ക് ഫൈറ്റ് ചെയ്യാനോ സർവൈവ് ചെയ്യാനോ പറ്റുന്നില്ല. അവർ ട്രൈ ചെയ്യുന്നതെല്ലാം ഈ ധ്രുവിൻ്റെ ഒപ്പമുള്ള ഒരു ലൈഫിന് വേണ്ടിയിട്ട്. ഈ സ്ട്രോങ് ഫീമെയിൽ ക്യാരക്ടേഴ്സ് അവർക്കെല്ലാം ഐഡന്റിറ്റി ഉണ്ട്, അവരാരും ചുമ്മാ റാൻഡം പാസിങ് അല്ല. ദേ ഹാവ് ദെയർ ഓൺ ഐഡന്റിറ്റി, ദേ ഹാവ് ദെയർ ഓൺ പാർട്ട് ടു പ്ലേ ഇൻ ദി മൂവി. ഈ റൈറ്റിംഗ് ഫീമെയിൽ ക്യാരക്ടേഴ്സ്, ചൂസിങ് ആക്ടേഴ്സ് ഫോർ പോർട്രേയിങ് ദോസ് ഫീമെയിൽ ക്യാരക്ടേഴ്സ്. ரைட்டிங் ஃபீமேல் ஆக்டர்ஸ் வந்து அதுக்கு ஒரே ரீசன் மை சிஸ்டர்ஸ். எனக்கு ரெண்டு அக்கா ஒரு அக்கா இறந்துட்டாங்க அந்த லாரி ஆக்சிடென்ட். ரொம்ப வெரி ஸ்ட்ராங்கஸ்ட். ஏன்னா இப்போ சின்ன வயசுலேருந்து அவங்க வந்து பயங்கரமான பாவர்ட்டியில் இருந்தனால அந்த அக்கா ரெண்டு பேருமே வந்து அப்போவே வேலைக்கெலாம் போய், கூலி வேலைக்கெலாம் போய் ரொம்ப ஃபேமிலியை காப்பாற்றினவங்க அவங்க. அப்போ அவங்க சின்ன வயசுலேயே கூலி வேலைக்கெலாம் போக ஆரம்பிச்சதுனால அவங்களுக்கு வந்து சொசைட்டியோட பயங்கரமான ஒரு பயம்லாம் இல்லாமல் டேரிங்கான ஒரு லைஃப் இருந்துச்சு. ஃபைட்டர்ஸாக இருந்தாங்க. இப்போ அக்கா, மூத்த அக்கா வந்து பேங்கோட எஸ்பிஐயோட எம்ப்ளாயாக இருக்காங்க. இது எல்லாமே ஃபைட் பண்ணி நடந்தது. அப்போ வந்து எங்கள் வீடு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பெண் ஒரு ஃபீமேல் அப்படிங்கிறதுக்காக அவங்க அமைதியாக இருக்க மாட்டாங்க. அந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ் எல்லா விஷயத்துக்குமே வந்து அந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் இருக்கும். அவங்க வந்து பெரிய ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க, ஃபைட் பண்ணுவாங்க. நம்ம தப்பு பண்ணால் அவங்க வந்து நம்ம ஏதாவது தப்பு பண்ணோம் அப்படின்னா அவங்க தான் பயங்கரமாக ரியாக்ட், அவங்க தான் நம்ம பயப்படுவோம். அப்படிதான் எங்கள் வீட்டில் அவங்க பேடிக்குதான். ஏன்னா நம்ம அப்பாவை ஏமாற்றிக்க முடியும், அண்ணனை ஏமாற்றிக்க முடியும், என் அக்காவை ஏமாற்ற முடியாது. எனக்கு நான் நிறைய ட்ரிப் மாட்டிக்குவேன். பட் பெரிய அன்பு கொடுக்குறதும் அவங்க தான், பெருசாக கண்டுபிடிச்சி அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதும் அவங்க தான். ஓகேங்களா. இப்போ என்னோட அக்கா கேரக்டர்ஸோட பாதிப்பு வந்து ரொம்ப அதிகம். எங்கள் அக்கா கேரக்டர்ஸ் மட்டும் இல்லாமல் என்னோட ஊரில் வில்லேஜஸ் நான் பார்த்த எல்லா ஃபீமேல் கேரக்டர்ஸுமே, இந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ் வந்து நிறைய வேலை உழைக்கிறதுனால சொசைட்டியோட ஒரு பெரிய ட்ராவல் இருந்துகிட்டே இருக்கு அவங்களுக்கு. அதனால அவங்க யாருக்குமே கண்ட்ரோல், ஒரு என்ன சொல்கிறது, இந்த பழைய சினிமாக்களை காட்டுற மாதிரி குடும்ப பாங்கான தோற்றம்லாம் இல்லை. காலையிலே எந்திரிச்சு கரடுமுரடான ரொம்ப ரொம்ப ராவான ஒர்க்கு பண்ணுறது, காலையிலே எந்திரிச்சு காட்டுக்கு போகிறது, வேலைக்கு. ஒரு ஆணுக்கு ஒரு மேலுக்கு நிகரான ஃபீமேல் எல்லா வேலையும் செய்யும். தெருவில் சண்டை போடும், ஓகே, அருவா எடுக்கும், ஓகே, சண்டை போடும், அருவா எடுக்கும், அழுவும். அதாவது ஒரு மேல், ஒரு திருநெல்வேலி தூத்துக்குடியில் வந்து ஒரு மேல் என்னென்னா செய்வாங்களோ அது எல்லாம் ஃபீமேல் செய்யும். மற்ற ஃபீமேல் செய்யுமான்னு தெரியாது, எங்கள் ஊர் ஃபீமேல் செய்யும். ஓகே, அப்போ அந்த கேரக்டர்ஸ் வந்து என்னென்னா ஒரு ஃபீமேல் கேரக்டர்ஸ் பண்ணும்போது பொதுவாக நமக்கு ஒரு சென்ஸ் இருக்குது, அவங்களோட எல்லைன்னு ஒன்று இருக்கு. ஒரு ட்ராமாக்குள்ள ஒரு ஃபீமேலோட எல்லை இவ்வளோதான், அவங்களோட மார்ஜின் வந்து இவ்வளோதான், அதுக்கு மேலே அந்த ஸ்கிரிப்டில் வரமாட்டாங்கன்னு நம்ம மைண்டில் இருக்கு. பட் அந்த மார்ஜின் இருந்தால் கூட அந்த மார்ஜின் வரைக்கும் அவங்க எப்படி ஃபோர்ஸ்டாக வருவாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு சோசியல் கான்ஃப்ளிக்ட் எடுக்கும்போது ஒரு மார்ஜின் தாண்டி ஃபீமேல் கேரக்டர்ஸ் உள்ள வராது, ஏன்னா சொசைட்டி மேல் சொசைட்டி. ஓகே, பட் ஆனால் அந்த மார்ஜின் வர்றதுக்கு என்னோட பெண்கள், என்னோட ஃபீமேல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பயங்கர ஃபோர்ஸ்டாக வருவாங்க. வந்து நமக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவ் எல்லாம் பண்ணி மார்ஜின் கிராஸ் பண்ண வைப்பாங்க. அந்த மார்ஜினை அவங்க வரமாட்டாங்க, பட் அந்த மார்ஜினை நம்மளை கிராஸ் பண்ண வைப்பாங்க. அது என் லைஃப்பில் வந்து இப்போ நான் டைரக்டர் ஆகிருக்கேன்னா எங்கள் அக்கா தான் காரணம். ஏன்னா டோட்டலாக நீ போ, ஏன்னா அவளோட மார்ஜினுங்கிறது ஊரை தாண்ட முடியாது, எங்கள் ஊரை தாண்டி அவளோட போக முடியாதுன்னு எனக்கு தெரியுது.
ஆனால் என்னைய ஊரை தாண்டி போ, ஊரில் இருக்காத, நீ சென்னைக்கு போ, மெட்ராஸுக்கு போ, நீ சினிமா ட்ரை பண்ணு, நீ சினிமா பண்ண ஜெயிப்ப அப்படின்னு சொன்னது அக்கா. அப்போ இது எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்குது. அப்புறம் என்னன்னா நம்ம சினிமாஸில் பார்த்தனால என்னையால ஒரு ஈஸியாக வந்து ஒரு ஃபீமேல் கேரக்டரை வந்து சும்மா சாதாரணமாக ஒரு ஃபீமேல் கேரக்டர்ஸ் வந்துச்சு லவ் பண்ணிச்சுன்னு எழுத முடியல. ஏன்னா அந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ் வந்து லைஃப்பில் எனக்கு என்னோட பெரிய என்னோட லைஃப்பில் என்னோட இவ்வளோ ஜேர்னியில் என்னோட ஃபீமேல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாக இருந்திருக்காங்க. அந்த அந்த ரிப்ளை அந்த பாதிப்பு தான் எனக்கு வந்து என்னோட ஸ்கிரிப்டில் வந்து சும்மா நார்மலாக ஒரு கேரக்டர் இருந்தால் கூட ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் மாதிரி காரணம் நான் அவங்கள பார்த்த பார்வை வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க, அவங்க சப்போர்ட் இருந்தால் நம்ம எங்கேயோ போயிடலாம், அவங்க இல்லை நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது. മാരിയുടെ ഫീമെയിൽ ക്യാരക്ടേഴ്സിന്റെ നോർമൽസിയും പറയുന്നത് സ്ട്രോങ് ആയിരിക്കും. ஆமா, ഇതാ ഉണ്மை. അതിൽ തന്നെ ഒരു രസമുള്ള സീക്വൻസ് വേർ രജീഷയും അനുപമയും സംസാരിക്കുന്നു. രജീഷ ധ്രുവിന്റെ കാര്യം ചോദിക്കാൻ വേണ്ടി വന്നിട്ടുള്ളതാണ്. ഇവർ പരസ്പരം നോക്കുന്നില്ല, രണ്ടുപേരും ബാക്ക് ഷോട്ടിൽ വയ്ക്കുന്നു. അതിലൊരു സജഷൻ ഷോട്ടില് അനുപമയുടെ കണ്ണിൽ നിന്ന് ഇങ്ങനെ ടീയേഴ്സ് വരുന്നത് അത് ഭയങ്കര ബ്യൂട്ടിഫുള്ളി പോർട്രേ ചെയ്ത സീക്വൻസ് ആയി തോന്നിയിരുന്നു. தட் சீன் வந்து எஸ்டர்டே அந்த சீன் எடுக்கிறதுக்கு முந்தின நாள் அனுபமா ரஜிஷாவுக்கு வந்து ஒரு சீன் எடுத்துட்டு இருந்தோம். 50 டேக் யா. அதுக்கு முந்தின நாள் வேற சீன் படத்துல இல்லை. அது ஒய் என்ன நம்பவே முடியல எனக்கு. ரெண்டுமே சீனியர் ஆக்டர்ஸ். மை அனுபமா வந்து ரஜிஷா வந்து மை ஆர்டிஸ்ட், ஆல்ரெடி கர்ணன் பண்ணியிருக்காங்க, என்னோட ப்ராசஸ் தெரியும். அனுபமா வெரி சீனியர், 15 இயர்ஸ் 10 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் இருக்காங்க. 2 பேர் மட்டும்தான் நான் அந்த பர்டிகுலர் சீன் 2 கேரக்டர்ஸ் மட்டும் தான் பேசிட்டு வரணும். அனுபமா அண்ட் ரஜிஷா 2 பேர் பேசிட்டு வரணும். பட் ஃபுல் டே அந்த சீன் கம்ப்ளீட் ஆகலை. 50-55 டே போய்கிட்டே இருக்கு. ஐ எம் ரியலி அப்செட். ஓகே, தட் சீன் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி ஒரு 4-5 டேஸ் கழிச்சு மை சூஸிங் ராங், ஐ ஃபீல் மை சூஸிங் ராங். ஓகே அப்படின்ட்டு ஓகே 55-56 டேக் ஓகே, சீன் ஓகே. பட் ரஜிஷா அனுபமா கண்டுபிடிச்சிட்டாங்க டைரக்டருக்கு வந்து நம்ம வந்து ஆமாங்க டைரக்டர் நம்ம டிசப்பாயிண்ட் பண்ணிட்டோம் அப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் அதை சொல்லலை. பட் அந்த நாள் நைட்டு ரஜிஷா அனுபமா இஸ் கம்மிங் வந்து 2 பேருமே இது தனித்தனியாக வந்து ஓகே நாட்டு சேர்ந்து வரல. ரஜிஷா ஆல்ரெடி மை ஆர்டிஸ்ட். ஓகே, ரஜிஷா வந்து தனியாக வந்து பேசி ஏதோ எனக்கு தெரில, நான் வந்து இன்னும் உங்கள் வேர்ல்டுக்குள்ளே வரல, ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லி பேசி. அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃப்ரேமில் வந்ததை நீங்கள் வந்து நீங்கள் 2 பேருமே அதை மறக்காமல் இருக்கீங்க, நீங்கள் 2 பேர் இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் 2 பேரும் இன்னும் அந்த கேரக்டர்ஸ்குள்ளே போகல. நீங்கள் அனுபமாவை பார்க்குறீங்க, அனுபமா உங்களை ரஜிஷாவை பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் அனுபமாவை பார்க்கறதுனால நீங்கள் அனுபமாட்ட பேசுகிற மாதிரியே பேசுகிறீங்க, அவங்க ரஜிஷாட்ட பேசுகிற மாதிரியே அவங்க பேசுகிறாங்க. இதான் சிக்கல். தயவு செஞ்சு நீங்கள் அனுபமா ரஜிஷா அப்படிங்கிற மறந்தால் தான் இந்த கேரக்டர்ஸை நான் வந்து மூவ் ஆன் பண்ணவே முடியும் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே சாரி அப்படின்னு. ஓகே வந்து அப்போ அனுபமாட்டி இதே சேம் டைலாக். இது அங்கே ஸ்பாட்டுக்கு வந்துட்டா நாட் ரஜிஷா, கேரக்டர் நேம் ராஜி, கேரக்டர் நேம் ராணி. ஓகே அப்போ ராஜி யாரு அப்படின்னு நான் ப்ரீச் பண்ணுறேன். ராஜி யாரு அப்படின்னு ராணிக்கு ப்ரீச் பண்ணுறேன், உல்டா பண்றேன். ராஜி யாருன்னு ராணிட்ட சொல்றேன், ராணி யாருன்னு ராஜிட்ட சொல்றேன். அப்போ ராஜி யாருன்னு சொல்லும் போதுதான் வந்த கதை தான் அந்த ராஜியோட சிம்பிள் லவ் ஸ்டோரி. ஓகே, அந்த லவ் ஸ்டோரி, த குட் ஃப்ரெண்ட். ஓகே, படிக்க வேணாம் அப்படி 2 மாத்தி சொன்னோன்னே ஓகே. பட் கான்ஃப்ளிக்ட், ராஜியோட தம்பி, ஊரு, கிராமம், வில்லேஜ் விஷயம், அம்மா இறந்து போனது, டோட்டலி கதை மட்டும் இல்லாம ஸ்கிரிப்ட் மட்டும் இல்லாம எவ்ரி கேரக்டரோட எமோஷனல்ஸ், எவ்ரி கேரக்டரோட ஆட்டிடியூட், இது எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்கிறேன் அவங்ககிட்ட. அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக ஃபீட் ஆகி நெக்ஸ்ட்டு 2 டேஸில் வேற ஒரு சீன், தட் சீன். ஓகே, ஐ எம் நார்மல். ஓகே, இன்னைக்கு ஒரு முக்கியமான சீன். ஓகே ரெடியா. பட் இவங்க 2 பேரும் நோ ஐ கான்டாக்ட். 2 பேரும் பார்த்து அந்த சீன் ஆரம்பிக்கிற வரைக்கும் ரஜிஷா அனுபமாவை பார்க்கல, அனுபமா வந்து ரஜிஷாவை பார்க்கல. 2 பேருமே ஒருத்தர் பார்த்துக்காம அதான் இந்த பக்கம் சேர் போட்டு அப்படி திரும்பி உட்காந்துக்கிட்டாங்க, இவங்க இந்த பக்கம் சேர் போட்டு இவங்க திரும்பி உட்காந்துக்கிட்டாங்க.
ஷார்ட் ரெடி இருக்கான். அனுபமா இது கட்டை வெட்டி கொண்டு ரஜிஷா இஸ் கம்மிங் ராணி. 2 பேருமே ஐ நாட் பிலீவ், என்னையா நம்பவே முடியல. அந்த சீன் நான் வந்து ப்ராசஸ் சொல்லிட்டு எல்லாம் பண்ணியாச்சு. அங்கேருந்து போய் பேக் ஷாட். நான் வந்து இந்த ஷார்ட் பிளான் பண்ணது, ஒருவேளை இவங்க 2 பேரும் அன்னைக்கு மாதிரி சொதப்பிட்டா, பட் அட்மாஸ்பியராக பார்த்துட்டு இந்த ஷார்ட் பேக்லேருந்து யூஸ் பண்ணலாம், பேக்கில் வச்சு ப்ரொஃபைல் கட் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லி சின்ன ஒரு அண்டர்ஸ்டேட்மெண்ட் பண்ணி தான் அந்த சீனை கன்சீவ் பண்ணுறேன் நான். பட் ஆனால் 2 பேருமே அன்னைக்கு வேற ஒன்றா இருந்தாங்க. ஒரு வந்து ரொம்ப எமோஷனலாக இருந்தாங்க. தன்னை, அதாவது நான் சொன்ன ஃபீடோவில் நான் சொன்ன விஷயத்தையும் தாண்டி அவங்களோட பர்சனல் விஷயங்களையும் சில ஆட் பண்ணி அவங்க தனியாக வந்து அப்படி நின்னாங்க. பேக் ஷாட் வச்சுட்டு நான் பேக் ஷாட்லேயே இதை வந்து ஒரு புதுசாக ட்ரை பண்ணலாம். முன்னாடி வந்து ஒரு பெரிய ரிவர் போகுது, பின்னாடி வந்து காடு, 2 பொண்ணுங்க நிற்காங்க, ஒரு பையனை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே ஒரு மெட்டபர்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டு, ஷார்ட் மெட்டபர்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டு அப்படியே இவங்களை பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் அவங்க வேற ஒன்று பண்ணாங்க. அப்போ நான் வந்து பேக் ஷாட்டையும் அனுபவமா வந்து அப்போ நான் வந்து அதை எப்போ பார்த்தேன் அப்படின்னா, நீ லவ் பண்ணுறியான்னு கேட்கும்போது ரஜிஷாவோட உங்கள் அண்ணனை பற்றி பேசும்போது ரஜிஷாவோட ஷார்ட் எடுக்கும்போது ரஜிஷா சேஞ்ச் ஆயிட்டா, ரஜிஷா வந்து கதைக்குள்ளே வந்துட்டா அப்படின்னு எனக்கு தெரியுது. ரஜிஷா வந்துட்டாங்கன்னு தெரியுது எனக்கு. ஓகே, ரஜிஷா வந்துட்டாங்க, பட் அனுபவம் வந்துட்டாங்கன்னு தெரியல. ஒன்று திருப்பி ஷார்ட் இங்கே வைக்கும்போது அனுபவமா கண்ணீர் சொட்டுச்சு இல்லை. ஓகே, அனுபவமா இஸ் ராணி இஸ் கம்மிங், ஆனால் ராணியும் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த நாளில் வந்து 2 பேருமே வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். இப்போ க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க 2 பேருமே. என்னோட ஃபிலிம் மேக்கிங் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து என்னோட ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைலே பிடிச்சிச்சு. இப்படி ராவா டக்குன்னு மாற்றுறது, எல்லாத்தையுமே ரொம்ப ராவா எடுக்க ட்ரை பண்ணுறது. இந்த ஃபிலிம் மேக்கிங்குள்ளே ஆல்ரெடி ரஜிஷா இஸ் கம்மிங், பட் அனுபவமா வந்ததுனால ரஜிஷா சின்ன கன்ஃபியூஷன். பட் அனுபவமாவும் திருப்பி உள்ளே வந்து அதுக்கப்புறம் தான் வந்து 2 பேத்துக்குமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ட் வந்து அந்த சீன் எடுக்கிறதுக்கு. முதல்ல அவங்க அதுக்கப்புறம் முழுசாவே நான் என்ன சொன்னாலும் அந்த ஊரில் நான் எங்கே போய் என்ன வேலை செய்ய சொன்னாலும் அந்த வேலை போட்டு 2 பேரும் வேலை செய்யறதுக்கான இது வந்துடுச்சு. இப்படி எனக்கு பர்சனலாக இன்னும் கொஞ்சம் அந்த கேரக்டர்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்க முடியும். பட் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா இருக்கனால ஸ்போர்ட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிட்டதுனால அந்த கேரக்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக பண்ண முடியல எங்கள் வருத்தம். ஏன்னா அவங்க 2 பேருமே பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க இந்த படத்தில். அதாவது எல்லா நாளும் இருப்பாங்க என் கூட, எல்லா நாளும் இருந்தால் கூட கபடி வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டதுனால நான் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியாக கொடுத்துட்டேன் அப்படிங்கிற வருத்தம் எனக்கு. ஏன்னா அவங்க உழைச்சதுக்கான ஸ்பேஸ் நான் கொடுக்கல. இன்னும் சொல்லப்போனால் அடுத்தடுத்த படங்களில் அவங்க நல்லா பயன்படுத்தணும். ஏன்னா 2 பேருமே திறமையான ஒரு ക്വാളിറ്റിயான ആക്ടേഴ്സ് அப்படின்னு ആശ இருக்கு. എനിക്കൊരു ക്വസ്റ്റ്യൻ ചോദിക്കാനുള്ളത്, ഈ സിനിമയെ പൊളിറ്റിക്കലി അപ്രോച്ച് ചെയ്യണമെന്ന് പറയുമ്പോഴും ഇപ്പോൾ വളരെ കുറച്ച് പേരേ ഉള്ളൂ. ഇപ്പോൾ മാരിയുടെ പേര് പറയുന്നുണ്ടാവും, പാരഞ്ചിതിൻ്റെ പേര് പറയുന്നുണ്ടാവാം. എന്നാൽ അതിലൊരു കൈൻഡ് ഓഫ് ക്രിറ്റിസിസം വരുന്നുണ്ടല്ലോ. അതായത് ഇവർ 2 പേരേ ചെയ്യുന്നുള്ളൂ. ഇപ്പോഴും ഒരു മെജോറിറ്റി ഓഫ് ഓഡിയൻസ് ഡയറക്റ്റ്ലി അവർ പോകുന്നത് ബിഗ് ടിക്കറ്റ് സിനിമയ്ക്കായിരിക്കാം, ഒരു സിംഗിൾ ഹീറോ മൂവീസ് ആയിരിക്കാം. ഇപ്പോൾ ഈ പറഞ്ഞ പോലെ കാന്താരയുടെ സക്സസ്, അത്തരത്തിലുള്ള വലിയ സിനിമകൾ KGF എന്നൊക്കെ പറയുന്ന പോലെ ആളുകളുടെ ഒരു ഫസ്റ്റ് ഓപ്ഷനായിട്ട് അത് മാറുന്നുണ്ടല്ലോ. അവിടെ ശരിക്ക് മാരിയാണെങ്കിലും പാരഞ്ചിത്ത് ആണെങ്കിലും എടുക്കുന്ന എഫേർട്ട് എന്ന് പറയുന്നത് ഇതൊരു കൈൻഡ് ഓഫ് ഫൈറ്റ് അല്ലേ. ഈ പറഞ്ഞ ഈ ഒരു മീഡിയം നമുക്കൊരു പൊളിറ്റിക്കൽ അവയർനെസ്സിന്, പൊളിറ്റിക്കൽ കറക്റ്റ്നെസ്സിന്, പൊളിറ്റിക്കൽ ഈ പറഞ്ഞ സോഷ്യൽ പൊളിറ്റിക്കൽ ഇഷ്യൂസ് ആളുകൾക്ക് പറഞ്ഞു കൊടുക്കുക എന്നുള്ളത്, ഈ ഫൈറ്റ് ശരിക്ക് അതിൽ മാരിയാണെങ്കിലും ആസ് എ ഫിലിം മേക്കർ ഈ ഫൈറ്റ് സസ്റ്റെയിൻ ചെയ്യാനുള്ള ഒരു ഫ്യൂവൽ എന്തായിരിക്കും ശരിക്കും? എന്താ ഫ്യൂവൽ? பப்ளிக் மக்கள் தான், மக்கள் கொடுக்க சப்போர்ட்டு. என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்குது, ஒரு மியூசிக் கான்சர்ட்டு இல்லை வந்து ஒரு டான்ஸ் கான்சர்ட் நடக்குது, அங்கே க்ரௌடு பயங்கரமாக இருப்பாங்க, பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. பட் ஒரு ஸ்கூல் இருக்குது சின்னதில், அங்கே ஒரு 40 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அந்த 40 ஸ்டூடெண்ட்க்கு ஒரு டீச்சர் அமைதியாக பேசிகிட்டு இருக்காங்கன்னா 2க்கும் வித்தியாசம் இருக்குல்ல விஷுவல். ஓகே, பட் எல்லாருக்கும் இதை பிடிக்கும், கான்செப்ட் எல்லாத்துக்கும் பிடிக்கும், அங்கே போகணுன்னு ஆசை வரும். பட் ஸ்கூல் நிலையானது, இது நாளைக்கு இது இல்லாமல் போயிடும். பட் இந்த ஸ்கூல் கான்செப்ட் அப்படிங்கிறது நிலையானது. இப்போ நான் நம்புறது என்ன நம்புறேன் அப்படின்னா, 1000 crores 500 crores மேட்ரு இல்லை. 4 student 5 student 50 student 100 student மை ஆடியன்ஸ் ஒன்லி 200 hours எங்களோட ட்ராவல் பண்ணுறாங்க. ஒரு 2.5 மணி நேரம் இனி அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. நான் என்னோடய வாய்ஸில், என்னோட எழுத்தில், ரைட்டிங்கில் அவங்க இந்த சமூகத்தை பார்க்க போகிறாங்க.
வெறுமனே அவங்கள வந்து நான் வந்து என்ன சொல்கிறதுன்னா, வெறுமனே எனக்கு அவங்கள மெய்மறக்க வச்சு அவங்கள நான் யாருன்னே யோசிக்காம, நான் என்ன சொல்கிறேன்னு யோசிக்காம, அவங்க தன்னிலை மறந்து போதையில் கத்தி கூப்பாடு போட்டு ஆ ஊ ஆ சைலண்ட் வாட்ச் பார்க்க அவங்களுக்கு நான் சொல்கிறது, நான் பேசுகிறது எல்லாமே அவங்கக்கிட்ட தான். நான் டைரெக்டாக நான் வைக்கிற கேள்வி எல்லாம் அவங்கக்கிட்ட தான். நான் காட்டுற படம் அவங்களுக்கு தான். இதுக்குள்ள கான்ஃப்ளிக்ட் அவங்க தான். இந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் அவங்க தான். எல்லாத்தையுமே அவங்க கூட கனெக்ட் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம்ல. அப்போ என்னன்னா ஒரு ஒரு ஆடியன்ஸ் கம்மியாக இருக்கலாம், நம்பர்ஸ் கம்மியாக இருக்கலாம். இப்போ அந்த மாதிரி படங்களுக்கு ஒரு 1 லட்சம் ஆடியன்ஸ் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் டே 1 கோடி ஆடியன்ஸ் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு 5000 ஆடியன்ஸ் இருக்கலாம். பட் இந்த 5000 ஆடியன்ஸ் வந்து இன்னொரு 5000 ஆடியன்ஸை பர்ஃபெக்டாக உருவாக்குவாங்க. அந்த 5000 ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொன்று இந்த மாதிரி படம் ஏன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க பேசுவாங்க. அவரொரு ஓரியன்டேஷன் அது ஃபாலோ ஆகும். அப்போ இன்னைக்கு பார்க்கும்போது நான் சாதாரணமாக தெரியலாம். இன்னைக்கு பார்க்கும்போது நான் சாதாரணமாக சின்ன டைரக்டராக தெரியலாம். இந்த மாதிரி படங்கள் பண்ணுறதுனால அந்த மாதிரி படங்கள் பண்ணுறவங்க பெரிய பிஸ்னஸ், பெரிய நம்பர்ஸ் பண்ணுறவங்க பெரிய டைரக்டராக தெரியலாம். இந்த மாதிரி படங்கள் பண்ணுறவங்க கண்டென்ட் வைஸாக சொசைட்டியோட ஃபைட் பண்ணி படங்கள் பண்ணுறவங்க ரொம்ப சின்ன டைரக்டராக தெரியலாம். பட் கடைசி காலங்களில் அவங்களுக்கு அவங்களோட இப்போ என்னோட கடைசி காலத்தில் நான் படம் பண்ண முடியாமல் சோர்ந்து உட்காந்துக்கும் போது நான் என்ன பண்ணேன் அப்படிங்கும்போது அப்போ நான் ப்ரைடாக ஃபீல் பண்ணுவேன். நான் என்ன பண்ணேன் அப்படிங்கும்போது, ஏன்னா இந்த படங்களை தாண்டி ஆள் வந்திருப்பாங்க. டெக்னிக்கலான இந்த படங்களை தாண்டி, இந்த கமர்ஷியல் படங்களை தாண்டி புதுசாக படம் பண்ணுறதுக்கு ஆட்கள் வந்திருப்பாங்க. ஆனால் என்னோட கண்டென்ட்டில் படம் பண்ணது பேசுபொருளாகவே இருக்கும். அது ஒரு லைப்ரரியில் உட்காந்துருக்கும். மாரி செல்வராஜ் இதை கிரியேட் பண்ணாரு அப்படின்ட்டு இருக்கும். அப்போ என்ன அப்படின்னா, இந்த சொசைட்டிக்கு இந்த சமூகத்துக்கு நான் என்ன கொடுத்தேன் அப்படிங்கிற ப்ரைட்னஸ் இருக்குல்ல, அது ஃபைனலி தான் காட்டும். இப்போ தெரியாது எனக்கு, மேபி குறைய வருஷங்கள் காட்டும். அப்போ அதுக்கு அப்படி ஒன்று இருக்குல்ல, நம்ம அதுக்காக வெயிட் பண்ணணும். நம்ம வந்து இன்னைக்கு 4 days 5 days கலெக்ஷனை வச்சு நம்ம ஜெயிச்சிட்டோமா தோத்துட்டோமா அப்படி முடிவு பண்ணக்கூடாது. இல்லை இப்போ சினிமாவோட ஃபைனல் ரிசல்ட் மேபி 100 வருஷம் കഴിഞ്ഞിട്ട് ஒரு ஆர்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து அது என்னைக்கு வேணாலும் நிகழலாம். நம்மள ஆர்வடி ഉണ്ടാവില്ല. நாம இல்லாதப்போ இன்னைக்கு நாம கொடுக்குற பில்டப், நம்ம வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகிட்ட என்ன பண்ணுறோம், நிறைய பில்டப் கொடுக்குறோம், நம்ம வந்து இன்டர்வியூ கொடுக்குறோம், நம்ம வாக் பண்ணி 48 ஃபிலிம்ஸை ஷார்ட் போடுறோம், நம்ம பயங்கரமாக பேசுவோம், மேடையில் போய் அப்படி இப்படி பேசுவோம். இதுக்காச்சு அந்த படம் பார்க்கும். நாம இல்லவே இல்லை, இந்த பூமியிலே நம்ம இல்லை. அப்போ நம்ம படத்தை ஒரு ஆடியன்ஸ் பார்க்குறோம். அதான் சக்ஸஸ். அதான் அப்போ அந்த ஆடியன்ஸ் பார்த்துட்டு ஹூ இஸ் டைரக்டர், யார் இவன் இந்த படம் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஃபிலிம் கற்றுக்கும் போது நான் பார்த்த எந்த படத்தோட டைரக்டர் இப்போ இல்லை. நான் 400 Floors படம் பார்க்குறேன், பேட் லேபர் ஜிஎஸ் பார்க்குறேன், பார்த்து ஷாக். எனக்கு நான் பார்க்குறது 2000 பார்க்குறேன், அந்த டைரக்டர் இல்லை. அப்போ அதை பார்த்து ஷாக் ஆகி தான் நான் கர்ணன் யோசிக்கிறேன். அப்போ அந்த ஆளை தேடி போகிறேன். நான் வந்து ரஷ்யன் லிட்ரேச்சர் வாசிக்கிறேன், தாஸ்தோஸ்கி எப்படி இருப்பாரு அப்படின்னு தேடி போகிறேன். அது அந்த குற்றமும் தண்டனையும் சரி, இது வந்து ஒயிட் நைட்ஸும் எழுதி பல 100 ஆண்டு ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காரு, 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காரு. நான் போய் தேடி போகிறேன். தேடி போய் அந்த நாவல் படிச்சுட்டு என் பொண்ணுக்கு அந்த பேர் வைக்கிறேன். அப்போ என்ன பிரச்சனைனா, இது எனக்கு பயங்கரமா இருக்கு. ஒருத்தன் இத்தனை வருஷம் கழிச்சும் எனக்கு வர்றான். அப்போ இதுதான் பெரிய சாதனை நான் நம்புறேன். இதுதான் ஒரு 100-150 வருஷம் கழிச்சு ஒருத்தனை தேடி கண்டுபிடிச்சி அவனால் ஈர்க்கப்பட்டு அவன் மேலே பயங்கரமாக ஒரு அட்மையர் ஆகி அந்த உலகத்துக்குள்ளே போய் நான் என்னை சரி பண்ணிக்கிட்டு, நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு, நான் நிறைய வாசிக்க ஆரம்பிச்சு என் பொண்ணுக்கு பேர் வைக்கிற அளவுக்கு நான் போகிறேன் அப்படின்னா, அப்போ அந்த வெற்றி எப்படி அன்னைக்கு இந்த வெற்றி கிடைச்சிக்காது அவருக்கு. அப்போ இதை பார்க்கறதுக்கு அவர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஆர்ட் ஃபார்மோட வெற்றியை பார்க்கறதுக்கு அந்த ஆர்ட் ஃபார்ம் கிரியேட் பண்ண அந்த ஆர்டிஸ்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆர்ட் ஃபார்ம் இருக்கும், அதை வந்து நம்ம அந்த നம்பிக்கை നമുക്ക് വേണം. നാം ഇല്ലാമ പോണാ കൂടെ ആർട്ട് സർവൈവ് பண்ணணும். എന്തായാലും എല്ലാവിധ ആശംസകളും. ഈ പറഞ്ഞ മാരി ആഗ്രഹിക്കുന്ന പോലെ മാരിയുടെ കരിയർ ഭയങ്കര ഗംഭീരമായി പോട്ടെ. ഈ പറഞ്ഞ ഫൈറ്റ് തുടരട്ടെ. താങ്ക് യു സോ മച്ച്.